கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, ஜீவனுள்ளவராக, நமக்குள் வாசம் பண்ணி வாழ்பவராகவே இருக்கிறார். தேவ நீதி அல்லது நீதி என்ற வேத பாடத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அந்த நீதியை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு தேவனோடும் மற்ற சக மனிதரோடும் சரியான உறவிலே வாழ்ந்து நமக்கு விரோதியாய் இருக்கும் பிசாசை காலின் கீழ் மிதிப்பவர்களாக வாழ்வதற்கு தேவன் மறுபிறப்பிலே நமக்கு கொடுத்த ஒரு இலவச ஈவுதான் தேவ நீதி என்று பார்த்தோம். அதாவது மனுஷ நீதியினால் எந்த ஒரு மனுஷனும் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. ஏன்? அவர் பரிபூரண நீதியை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நான் சொன்ன மத்தேயு 5:20 பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய கிரியையினாலே அல்லது நியாயப்பிரமாண கீழ்ப்படிதலினாலே நிறைவேற்றவே முடியாது என்பதை நாம் ரோமர் 3:20, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16, 3:11, 3ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை நம்ம அதை வாசிக்கிறோம். ஆனா இந்த சூழ்நிலையிலே மனுத்தளத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் தேவனுடைய பார்வையிலே பாவிகளாக இருக்கிறார்கள். ஒருவர் கூட நீதிமான் இல்லை. எல்லோரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். அவர்கள் பாவத்தினாலே தேவ மகிமையற்று ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் என்று அங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, எல்லோருமே குற்ற உணர்வில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்களும் பிறப்பிலே ஆதாமுக்குள் பிறந்தபடியால் அத்தனை பேர்களும் குற்ற உணர்வு உடையவர்களாக ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு தேவனுடைய தண்டனை தீர்ப்பு. நம்ம பிரதர் இப்ப சொன்ன மாதிரி ஒரு பயம், எனக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, அந்த ஒரு பயத்தோடு இருக்கிறார்கள். நான் குற்றம் உன்ற, நான் பாவம் செய்கிற மனிதன். ஆகவே அந்த குற்ற உணர்வு இருக்கிறபடினால தேவனண்டை சரிக்கு சரியாக இருந்து உறவு கொள்ள முடியவில்லை. ஆனா வேதம் சொல்லுகிறதெல்லாம் தேவன் அதைதான் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தார் என்று. ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னவென்றால் இந்த குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வுனாலதான் ஆதாம் பயந்து தேவனை விட்டு ஓடுகிறான். ஆண்டவர் தேடி வருகிறார் அவன் பாவம் செய்த பின்பும். ஆனா அந்த குற்ற உணர்வு அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. இப்ப சொன்னால நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி, நாம் தப்பு குற்றம் ஏதாவது செய்யும் பொழுது பெற்றோரிடம் நெருங்கவே நாம் பயப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரிதான் பரம தகப்பனிடமும் இந்த குற்ற உணர்வு நெருங்காதபடி நம்மை தடை செய்கிறது. ஆகவேதான் மனுக்குலத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இதிலிருந்து எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. அதன் மூலம்தான் எல்லா மதங்களும் வந்தது. எல்லா மதங்களின் தாய் என்ன என்று கேட்டீங்கன்னா குற்ற உணர்வு. The mother of all religion is sin consciousness. அந்த sin consciousனாலதான் அவங்க வெவ்வேறு மதங்களை ஸ்தாபித்தார்கள். ஆனா அங்க எல்லாமே எது? தங்கள் கிரியையினாலே ஏதாவது நல்ல கிரியை செய்யணும், அதனால ஆண்டவரை சாந்தப்படுத்திடலாம், அப்படிதானே? அப்படின்னு அவங்க நற்கிரியையினாலே முயற்சித்தாங்க. சில பேர் தங்களையே வருத்தி கொண்டாங்க. வெறுங்கால நடப்பேன், என்ன குத்திக்குவேன், அதை வச்சு குத்துவேன், இதை வச்சு குத்திக்குவேன், என் மேல ரத்தம் வர மாதிரி பண்ணிக்குவேன் அதுன்னு சொல்லி தங்களை வருத்தி கொண்டு அதற்கு பிராயசித்தம் செய்ய அநேக முயற்சி. சில பேர் முனிவர்களாக காட்டுக்குள்ள போயிட்டாங்க தவம் செய்யறதுக்கு. இது எல்லாமே எதை காண்பிக்கிறது என்றால் இந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுதான் அவங்களுடைய எல்லா நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த குற்ற உணர்வுக்கு எல்லா மனிதருக்கும் தேவையானது நீதி, தேவனுடைய நீதி, மனித நீதி அல்ல. தேவைய மனித நீதி எப்போதுமே குறை உள்ளது. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று அந்த மனித நீதியை பார்த்து தேவன் சொல்ல முடியும்.
தேவனுக்கு முன்பாக ஒருவனும் ஒரு காலும் எல்லா நியாய பிரமாணத்தையும் கடைபிடித்து நீதிமானாகவில்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் விசுவாசத்தினால் நீதிமான் என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். அந்த புது முறை, புது வழியை கொண்டு வரும் பொழுது தான் நீதி உள்ளவர் என்பதையும் காண்பிக்கிறார். அதாவது பாவியை அவர் நீதிமானாக்குகிறார், அவனுடைய கிரியையே இல்லாமல். இது மனதுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவங்க எல்லாம் ஏதாவது கிரியை செய்து அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலை பெற வேண்டும், ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று முயற்சித்தாங்க. ஆனா ஆண்டவருடைய அனந்த ஞானம், நான் கடைசி நாள் அதுதான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். அவர் தம்முடைய மகன் மீது பாவங்களை சுமத்தி அவருக்கு பாவத்தை போக்கும் பரிகார பலியாக, கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்து அவர் மேல் பாவத்தை தண்டித்ததன் மூலம் அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8:3 பார்த்தோம். அதன் மூலமாக என்ன பண்ணுகிறார் பாருங்க, நம்மை பாவியை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால நீதிமாக நான் ஆக்கினது மாத்திரமல்ல, தாம் நீதியுள்ளவர் என்பதையும் உலகத்திற்கும் தனக்கு எதிராக இருக்கிற சத்ருவாய, இல்லைன்னா பிசாசு உடனே சொல்லுவான், ஆண்டவரே நீங்க செய்யறது அநீதி, அநீதி, அநியாயம். இப்பவும் அப்படிதான் அவன் கத்திட்டு இருக்கான். ஏன் அவன் என்ன பாவம் செய்யறான், அவனை போய் நீதிமான் சொல்லிட்டீங்கன்னு. ஆனா சிலுவையை அவன் பார்க்கும் பொழுது சத்ரு கூட சிலுவையிலே அவர் நீதி உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். தம்முடைய குமாரனை தாம் அன்பு கூர்ந்த மனுக்குலத்தின் பாவத்தை அவர் மேல் செலுத்தி தண்டித்ததன் மூலம் அவர் பாவத்தை தண்டியாமல் விடமாட்டார். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை தண்டியாமல் விடமாட்டார் என்று தன்னுடைய நீதியை சிலுவை காண்பிக்கிறது. சிலுவை நம்மை நீதிமானாக்கினதை மாத்திரம் காண்பிக்கவில்லை, என் தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதியாய் என்னை நீதிமானாக்குகிறார், அநியாயமாய் என்னை நீதிமானாக்கவில்லை. அவர் நீதியாக விசுவாசிக்கிற எந்த பாவியையும், திரும்பவும் சொல்றேன், தேவன் தம்முடைய நீதியினாலே விசுவாசிக்கிற எந்த பாவியையும் நீதிமானாக்க தம்முடைய குமாரனை மனுக்குலத்தின் பாவத்திற்காக தண்டித்து தாம் நீதி உள்ளவர் என்பதை உலகத்திற்கு காண்பித்தார். அவர் நீதி உள்ளவர், விசுவாசிக்க பாவியை நீதிமானாக்குகிறார். இது மிக மிக முக்கியமான சத்தியம். சிலுவை நமக்கு காண்பிப்பது, சிலுவை என்று சொன்னதுமே நமக்கு மனதில் வர வேண்டியது, பாவியாகிய என்னை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தால், கிரியையே இல்லாமல் விசுவாசிக்கிற ஒரே காரணத்தால், அதாவது அவருடைய பரிகார மரணத்தை, உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தால் நீதிமானாக்குகிறார். ஆனால் அவ்வாறு அவர் நீதிமான, அதாவது கிரியையே இல்லாம, அதாவது நற்கிரியை செய்யாமல், நீதியாக வாழாமல் ஒருவனை தேவன் நீதிமான் என்று தீர்த்தால் அது அநீதி உள்ளது. பழைய உடன்படிக்கையில் சொல்லுவாரு, நியாயாதிபதிகள் அவங்க அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க கூடாது, நீதிமானை தீர்க்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்போ தேவனே அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு கூக்குரல் எழும்பும் எதிராளிகளிடம் இருந்து. ஆனா எல்லா வாயையும் அடைக்கும்படி, எல்லா வாயையும் மூடும்படி மனுக்குலத்தின் பாவத்தை அவர் மேல் சுமத்தி அதன் விளைவாகிய எல்லா தீங்கின் விளைவையும் அவர் மேலே செலுத்தி தீர்த்தார். அது முழுவதுமாய் செலுத்தப்பட்டு மனிதன் பாவமெல்லாம் நீக்கப்பட்டு நீதிமான ஆன பிறகுதான் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதனாலதான் நான் ரோமர் 4:25 எடுத்து உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். நாம் நீதிமானான பொழுது இயேசு உயிரோடு எழுந்தார் அங்கு சொல்வதை பார்க்கலாம். ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் கிரியைகளே இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமானாகிறான். அதை தான் ஆண்டவர் அங்க நம்ம கடைசியா நம்ம 3ஆம் அதிகாரம் வந்தோம் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 25, 26 நீங்க இதை மனதில் தெளிவாக கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் உங்க கிரியையினால நீதிமானாகி தேவனண்டை சேர்ந்து உறவு கொண்டு அவருடைய கிருபையை பெற்று ஆசீர்வாதமாக வாழவே முடியாது.
அதாவது பயமே இல்லாமல், தேவனண்டை நெருங்குவதற்கு பயமே இல்லாமல், சந்தேகமே இல்லாமல், நாம் விசுவாசித்து கேட்பவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற உறுதியோடு வாழ்வதற்கு அடித்தளமே எதுதான்? பவுண்டேஷன். இந்த இலவசமாக பெற்ற தேவ நீதி. ஆனா இது எப்படி தேவன் நீதிமானாக்குகிறார் என்பதை 21ஆம் வசனத்தில் இருந்து நம்ம அன்னைக்கு 26 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்றாரு பாருங்க. 28ஆம் வசனம், ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளே இல்லாமல், இது திரும்ப திரும்ப வேதம் முழுவதும் வருவதை நாம் பார்க்கலாம். விசுவாசத்தினாலேயே, only by faith, only by faith without any works of law அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானாக்கப்படுகிறான் என்று கன்க்ளூட் பண்ணுகிறோம் என்று இதுவரைக்கும் சொன்னதை வைத்து முடிக்கிறார். அதை சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாதவராய், அது யூதராய் இருந்தாலும், நியாயப்பிரமாணமுடைய யூதராய் இருந்தாலும், நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியாய் இருந்தாலும், எல்லாருக்கும் அவர் ஒரே தேவன், பட்சபாதம் உள்ளவர், எல்லார் மேலும் அன்பு கூறுகிறவர். அதை காண்பிக்கும் பொருட்டு தான் அவர்களையும் சரி இவர்களையும் சரி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜாதியையும் தெரிந்து கொள்ளப்படாத புற ஜாதியையும் தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு, உறவு கொள்வதற்கு, அவர்கள் ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்வதற்கு, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, எல்லா மனிதனுக்கும் தேவையான அடிப்படை தேவை, குற்ற உணர்வே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை, நீதிமான், அதை பெறுவதற்கு ஒரு சுலபமான வழியை உண்டு பண்ணினார். அதுதான் விசுவாசம் என்று அவர் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். 30ஆம் வசனத்துல 31ஆம் வசனத்துல வரும்பொழுது உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க நியாய பிரமாணத்தை செல்லா காசாக்கிட்டீங்க. நியாய பிரமாணம்னா என்னன்னு தெரியுமா பவுல்? மோசே, அவங்களுக்கு மோசேனே கடவுள் மாதிரி யூதர்களுக்கு. மோசே தேவனிடத்திலிருந்து டைரக்டா பெற்று கொடுத்த இது, அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்த ஜாதி ஆக்கினது. நீ உபாகமத்துல அதெல்லாம் வாசிக்கலையா? நீ நியாய பிரமாணத்தையே அவமாக்கிட்டியே, நியாய பிரமாண கிரியையே இல்லாமல் சொல்லும் பொழுது அதை செல்லாத காசாக்கிட்டியேன்னு கேக்குறாங்க. அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி அல்ல, நியாய பிரமாணம் தேவ பிரமாணம் தான். நான் ஏற்கனவே அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்துடைய குட் குவாலிட்டி சொல்வதை படிச்சு காண்பித்தேன். அது நன்மையானது, அது ஆவிக்குரியது எல்லாம் சொல்லி. இங்க என்ன சொல்றாரு? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை செல்லாத காசாக்கிடல, அதை அவமாக்கல. நாங்க என்ன பண்றோம்னா நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி நியாய பிரமாணத்தை நீங்க தான் நியாய பிரமாண கிரியே இல்லாமல் சொல்றீங்களே பவுலன்னு கேட்டாங்க. அது அவர் என்ன சொல்றாரு? நியாய பிரமாண கிரியையினால் ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. ஆனால் நியாய பிரமாணம் கேட்ட நீதியை விசுவாசத்தினாலே பெறுகிறோம். எப்படியோ அந்த நீதியை பெற்றுவிட்டோம் இல்ல, அப்ப என்ன அர்த்தம்? அந்த நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். நியாய பிரமாணம் கேட்ட நீதியில் வாழ்வதற்கு ஒரே வழி, இலவசமாய் கொடுக்கப்பட்ட நீதியை விசுவாசித்தோமானால், நாம் அதற்காக முயற்சி செய்யாமல், நான் நீதிமான் என்ற விசுவாசத்தில் நாம் எப்படிதான் வாழ்வோம்? நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியில தான் வாழ்வோம். ஆனா நியாயப்பிரமாணம் முற்றிலுமாக நாம் அதற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எதை தான் காண்பிக்கும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுள்ளாய் தான் காண்பிக்கும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? இந்த புதிய வழி நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை சாதாரண ஒவ்வொரு மனிதனும், மகான்கள் அல்ல, சாதாரண ஒவ்வொரு மனிதர்களும் விசுவாசத்தினால் தேவன் இலவசமாக கொடுக்கிறாரே, அதை பெற்று அந்த விசுவாசத்தில், நீதிமான் என்ற விசுவாசத்தில், அந்த நியாய பிரமாணம் கேட்ட தேவன் நீதியில் நீதிமானாக வாழ்கிறான் என்று அங்க அவர் சொல்றாரு. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படிதான் வாழ்வீங்க. நான் பாவம் செய்கிறபடினால பாவின்னு வாழ்ந்தீங்கன்னா அது பிசாசின் பொய், பாவத்துல தான் வாழ்வீங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாவமாகி என்னை நீதிமானாக்கி விட்டார்.
என்னுடைய பதிலாளாக அவருடைய கீழ்ப்படிதல் என்னுடைய கணக்கிலே வந்தபடினால் நீதிமானானேன் என்ற விசுவாசத்தில் வாழ்ந்தோமானால் நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? நீதிமான், நீதியாக தான் வாழுவோம். அதனால்தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்றது, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக, நீ பாவி என்று விசுவாசித்தால் பாவத்தின்படி ஆழ்வார். என் காது கேட்க நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படிதான் இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு? அதை நிலை நிறுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். நீங்க எந்த நாள் வரை ஆண்டவரே நான் பாவி பாவி பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் சொல்றீங்களோ, பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். வா வா வா, நீ நம்ம கட்சிக்காரன் சொல்லி அவன் உங்களை தலைமையில கொட்டி, டேய் நீ பாவிடா, நீ பாவிடா, உனக்கு ஆக்கனை தீர்ப்பு இருக்கு, நீ ஆண்டவர்கிட்ட போக முடியாது, நீ செத்தா மோட்சம் போக மாட்ட அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்து, ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் இன்னைக்கு அப்படின்னு ஒரு பயத்தை கொடுத்து அவன் ஆளுகை செய்கிறான். ஆனா எந்த நாளிலே இந்த வெளிப்பாடை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமோ, என்னுடைய கிரியை அல்ல, என் கிரியையே இல்லாமல், என்னுடைய செயலே இல்லாமல் மறுபடியும் பிறந்த ஒரே காரணத்தால் மறுபிறப்பில் எனக்கு இலவசமாக நான் இயேசுவை பெற்றுக் கொண்ட பொழுது அவருடைய நீதியை பெற்றேன். நான் இப்பொழுது தேவன் நீதியாய் இருக்கிறேன் விசுவாசத்தினாலே என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின்படி நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு மனிதன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ, அப்படித்தானே சொல்றார் நீதிமொழிகள் 23 அவன் நீதிமான் என்று நினைத்தால் அப்படிதான் வாழுவோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் நிலைநிறுத்தணும். அதை சொல்லிட்டு உடனே பவுலடியாரை பார்த்து அவங்க அன்னைக்கு கேட்டது, என்னப்பா நீ பாட்டுக்கு புதுசா ஒண்ணு வந்து சொல்ற, எது சொன்னாலும் நாங்க இந்த சாட்சி ஆகமத்தின்படி சொல்ல வேண்டும், இல்லைன்னா அவனுக்கு விடைக்காலத்து வெளிச்சம் இல்லைன்னு ஏசாயா 8:20 போட்டிருக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் அவர் பதில் சொல்றாரு, நான் ஒன்னும் புதுசா சொல்லல, இந்த புதுமையாக தேவன் நீதிமானாக்க முறையை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறதுன்னு சொல்லி 21 சொல்லிடுறாரு. விசுவாசத்தினால் நீதியாக முறையா அத அவர் எடுத்துக்காட்டாக, முதல்ல உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறேன். இந்த யூத குலத்தின் தகப்பனே ஆபிரகாம் தான். ஆபிரகாமில் இருந்து வந்த சந்ததியை தான் அவர் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள் யூதர்கள். அப்போ பாருங்க, அதையே எடுக்கிறார். நம்ம தகப்பனாகிய ஆபிரகாம், நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்காரு யூதர்களுக்கு. நம்ம விசுவாசத்தினால இப்ப நமக்கும் தகப்பனா தான் இருக்காரு. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்துல எதா செய்து அவன் எதா பெற்று கொண்டானா, அத சொல்லிட்டு 2 சொல்றாரு, அவன் கிரியைகளினாலே அவன் ரொம்ப நல்லவனா நடந்து, அவன் பாருங்க ரொம்ப நல்லவனா நடந்தானா, உயிருக்கு பயந்து மனைவியே விட்டு கொடுத்துட்டான் ராஜாட்ட. என்னன்னு, என் சகோதரின்ட்டான். அவன் தூக்கிட்டு போய் தான் இதெல்லாம் வச்சுட்டான் தனக்கு மனைவி வைப்பாட்டி ஆக்குறதுக்கு. ஆனா இவன் உயிருக்கு பயந்து ஒரு பொய்ய சொல்லி அவனும் அதை நம்பி, உன் சகோதரி தானே, நான் கூட்டிட்டு போய் எனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் கூட்டிட்டு போயிடுறான். அவ்வளவு தூரத்துக்கும் மோசமா இருந்தவன் ஆண்டவர் என்ன பண்றாராம், அவன் கிரியையே இல்லாமல் அததான் இங்க சொல்ல வர பாருங்க. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமான். ஏன்னா அவனுடைய கதை நமக்கு தெரியும். அவன் எப்படி பொய் சொன்னான், ஆஃப் சிஸ்டர் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா தான் உயிரை காப்பாத்திக்க என்ன பண்றான், ஐயா என் உயிரை கொடுத்து என் மனைவியை காப்பாத்துவேன்னு சொல்லலவன் பணைய வச்சிடறான் தன்னை காப்பாத்துறதுக்கு. அவ்வளவு தூரத்து கிரியையிலே மோசமானவன். ஆனா ஆண்டவர் அவனை நீதிமான்னு அவனை எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வதித்து இன்னைக்கும் ஆபிரகாமின் சந்ததி என்று எல்லாரும் சொல்லத்தக்கதாக அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் அவனுடைய கிரியையே இல்லை. இப்ப உங்களையும் என்னையும் அந்த அளவுக்கு கொண்டு போகணும்னா உங்க கிரியை இல்லாத விசுவாசத்தினால் வருகிற நீதினால் தான் அப்படி செய்கிறான் என்பதை காண்பிக்கிறாரு. 3 வாங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? நீங்க அதுதானே கேட்டீங்க.
சாட்சியாகமத்தின்படி சொல்லணும், இல்லைன்னா விடேற்காலத்து வெளிச்சம் இல்ல அப்படின்னு. இப்ப நான் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க போறேன். நீங்க ஆதியாகமம் 15 அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 6ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. என்ன சொல்லுதுன்னு அங்க பாருங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதேதான் கலாத்தியர்லையும் சொல்றாரு. கலாத்தியர்ல நான் சொன்னேன், கலப்பட சுவிசேஷம் வந்துருச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்டது கரெக்ட், விசுவாசத்தினால. ஆனா இப்போ அதுதான் இன்னைக்கு சபையில போதிக்கிறது. இப்போ நீங்க நீதிமானா வாழ்ந்தாதான் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்று ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாய் வாழ முடியும்னு அங்கேயும் சொல்றாங்க. அதனாலதான் அங்க ஆரம்பிக்கும் போதே 3ஆம் அதிகாரத்துல, புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கினவன் யார்? நீங்க ரட்சிக்கப்பட்டது, நீதிமானானது இயேசு சிலுவையில் செய்த பரிகாரம் அல்லவா? தற்சொரூபமாக உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த பரிகார பலி உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லிட்டு தான் நான் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு வரிசையா கேட்டுக்கிட்டே போறாரு. நீங்க எப்படியா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றீங்க? கிரியையினாலா, விசுவாசத்தினாலா? அப்படியே ஒண்ணு நீங்க அற்புதங்களை பெற்றது எது? இப்படி நீங்க விசுவாசத்துல ஆரம்பித்து இப்ப கிரியையில போய் நிக்கிறீங்களே, இத்தனை புத்தியினர்களா? ஐயா, முத நீங்க நீதிமானானது விசுவாசத்தினால, இப்ப கிரியையினால நீதிமானான முயற்சிக்கிறீங்களே, இவ்வளவு முட்டாள்களான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு தான் 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, நமக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்வதும் நீங்க நல்லா பாவமே செய்யாம வாழ்ந்தனால உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்கிறாரா, இல்ல விசுவாச கேள்வியினாலா அப்படின்னு 5ஆம் வசனம் சொல்லிட்டு 6ஆம் வசனம் வரும்போது கேட்டகரிக்கெல்லாம் எங்க ஆபிரகாமுக்கு நேரா போயிடுறாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. நான் அதை எடுத்து உங்களுக்கு நான் படித்து காண்பித்தான் சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியர் 3:6 என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்க என்ன சொல்றாரு, 4:3 ரோமருக்கு எழுதும் பொழுது வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அது எங்க வருது? நீங்க எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 15:6. ஏன் இதை நான் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க ஏனோ எழுதியிருக்குன்னு போறது இல்லைங்க. இது தேவனுடைய சித்தம். இது பவுல் திடீர்னு கொண்டாந்த ஒரு சித்தாந்தம் அல்ல, அவருடைய கற்பனையும் அல்ல. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு வானத்தை காமிக்கிறார் நட்சத்திரம் போல. அதை அவன் ஆமேன் என்று சொல்லி விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது நான் கொண்டாந்த சித்தாந்தம் அல்ல, என்னுடைய கற்பனையும் அல்ல, இது வேதம். ஹாபகுக் 2:4 சொன்ன தீர்க்க தரிசனத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா புதிய ஏற்பாடுல தான் இந்த விசுவாசம், இந்த பதம் திருப்பி திருப்பி வருது. ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அங்க உபாகம் 30 அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உள்ள அவிசுவாசத்தை குறித்து சொல்றாரு. மற்ற இடம் என்றால் இந்த தீர்க்க தரிசனமாக விசுவாசத்தின் அது மாதிரி சொல்றதான் பாக்குறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இது பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் விசுவாசத்தினால, ஏன் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே, நேத்தே நான் வாசி காமித்தேன், 3ஆம் அதிகாரம் 25 சொல்றாரு. அதேதான் எபிரேயர்லயும் சொல்றாரு. எபிரேயர் 9:15 சொல்லுவாரு. 3:25 சொன்னதை அங்க எபிரேயர் 9 நோட் பண்ணி வைத்து நீங்க படிங்க. நேரம் இல்ல, அதனால நான் அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் படித்து காண்பிக்கவில்லை. ப்ளீஸ் நோட் இட் டவுன் அண்ட் ரீட் இட். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினால் நீதிமான். இது பவுலுடைய புதிய சித்தாந்தம் அல்ல. அத சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்த வசல, ஒருவேளை நீங்க கிரியை செய்தீங்கன்னா
அதுக்கு கிடைக்கிறது கூலி, ரிவார்ட். அது கடன் எனப்படும், கூலி என்று சொல்லப்படும். அது கிருபை இலவசமாய் இருக்காது. இலவசம்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். ஜஸ்ட் யூ கோ அண்ட் கெட் இட். அதுதான் இலவசம். அது இலவசம் என்னப்படாது. அதனாலதான் ரோமர் 11:6 நான் சொன்னேன். அங்க கொஞ்சம் கூட கிரியை இருந்தா அவங்க என்ன சொன்னாங்க? ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம், மறுபிறப்புக்கு விசுவாசம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வது உன் கிரியை சார்ந்ததுன்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த கிரியை விசுவாசத்தினாலதான் வரணும். அது ஓன் கிரியா இருந்தா அழுக்கான கந்தை, சுயநீதி அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கன் சொல்லும்போது. அப்போ எவனும் மேன்மை பேராட்டக்கூடாதபடிக்கு அது விசுவாசத்தினால் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. அததான் அவர் அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. ஒருவன் கிரியையே செய்யாமல், கிளைமாக்ஸ்க்கே போயிட்டாரு. அப்படியே ஒரு பஞ்ச் கொடுக்கிறாரு. கிரியையே செய்யாமல் நீதிமானாக்குகிற பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில், நீதிமானை அல்ல, பாவியை நீதிமான விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்க நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். 3ஆம் வசனத்தில் அதான் பார்த்தோம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 4ஆம் வசனத்திலும் எண்ணப்படாமல். அந்த எண்ணப்பட்டது எண்ணப்பட்டதுன்றது திரும்ப திரும்ப நம்ம வருது பார்க்கலாம். 3ஆம் வசனத்துல வருது, 4ஆம் வசனத்துல வருது. இப்ப 5ஆம் வசனத்துல பார்த்தோம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு. 6ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. அந்தபடி கிரியை இல்லாமல் நீதிமான் என்ன அப்படின்னு தொடர்ந்து ஒரு 12 தடவை வருது. ஆனா ஒரு 11 தடவையும் தேவன் என்ன எண்ணுகிறார்? அந்த வார்த்தை லோகிசோமை, கிரேக்க வார்த்தை. ஒரு சாப்டர்ல எந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதோ அதுதான் தேவன் நம்மோடு ஆழமாக பேசுகிற வார்த்தை. அதுதான் எம்பசைஸ் பண்றாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மத்தேயு 13 சொல்லும்போது அங்க ஹியரிங் 15 16 தடவை வரும். அந்த ஹியரிங் அப்போ அங்க தேவன் நமக்கு அழித்து சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பரலோக ராஜ்யத்தின் ரகசியமே கேட்பதில் தான் இருக்கிறது. கேட்கிறது தான் இருதயத்திற்கு சென்று இருதய விசுவாசமாக வாழ வைக்கும் என்பது அங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை படித்தாலும், இப்ப நான் சொல்றேன், ரோமர் படிக்கும் போது 60 தடவை நீதி வருதுன்னு. அப்போ இதோடைய எம்பசைஸ் என்ன? தேவன் நீதியை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி இந்த சாப்டர்ல பாருங்க, அந்த 19ஆம் வசனம் அவன் எண்ணினதை சொல்லுகிறது, அவன் எதை எண்ணினான் எண்ணவில்லை என்று. ஆனா மீதி எல்லா இடத்திலும் தேவன் அவனுக்கு என்ன, அதாவது அவன் அது அக்கவுண்டிங் டெர்மினாலஜி. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இட் வாஸ் கிரெடிட்டட், இட் வாஸ் அக்கவுண்ட், இட் வாஸ் ரிக்கண்ட், இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வெவ்வேறு பதங்களை யூஸ் பண்ணுவோம். தமிழ்ல அது எண்ணப்பட்டது என்று சொல்லுது, எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுதெல்லாம். ஆனா இங்க என்ன சொல்ற அப்படின்னா என்ன? இட் வாஸ் கிரெடிட்டட் அக்கவுண்ட். என் பேங்க் பணத்துல பணம் இன்னைக்கு ரிமிட் ஆயிடுச்சுன்னா என் பென்ஷன் வருது. என் பென்ஷன் எப்படின்னா எனக்கு என்ன மெசேஜ்? உன் அக்கௌண்ட்ல 30,000 been credited today as your pension for the month of April 26 ஒரு மெசேஜ். அப்படின்னா என்ன? என் கணக்கில் இடும். அதுக்கப்புறம் எனக்கு அதுல எந்த சந்தேகமே கிடையாது. நேர கார்டை போடுறேன், பணத்தை எடுக்கிறேன், செலவு பண்றேன். ஒருவேளை வந்திருக்குமா வராதா, அந்த மெசேஜ் உண்மைதானா, அந்த அதே மாதிரி தாங்க நம்முடைய கணக்கிலே தேவனுடைய நீதி வரவு வைக்கப்பட்டது. அதை எடுத்து செலவு பண்ணுவது நம்முடைய விசுவாசம். அதை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா எடுத்து செலவழிக்க மாட்டீங்க. எப்படி பேங்க் அக்கவுண்ட்ல என் பென்ஷன் வந்துச்சோ, நான் போய் காலையிலேயே அதை டிராப் பண்ணிட்டு வந்து அதை தாராளமா செலவு பண்ண உபயோகப்படுத்த பாருங்க. அதே மாதிரிதான் அந்த வார்த்தை தான் இங்க யூஸ் பண்றாரு. இட் வாஸ் கிரெடிட்டட் டு அவர் அக்கவுண்ட், அக்கவுண்டட், இம்பார்ட்டட், அப்படிதானே? இம்பார்ட் பண்ணிட்டாருன்றாரு, அப்படியே உள்ள கொடுத்துட்டாருன்றாரு. இட் இஸ் ரெக்கண்ட் என்றாரு. வெவ்வேறு பதம் பாருங்க. அக்கவுண்டட் டு ஹிம் as faith, அப்படிதான் ஆங்கிலத்துல போடுவோம். அப்போ இட் வாஸ் கிரெடிட்டட் டு ஹிம் as faith, லோகி சமை, நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. அது ஒரு அக்கவுண்டிங் டெர்மினாலஜி, வரவு செலவு, அப்படிதானே? அப்போ வரவு வைக்கப்பட்டதை நம்ம விசுவாசித்தோமானால் இது தேவன் சொல்லுகிறார்.
அது அவன் கணக்கிலே எண்ணப்பட்டதுன்னா வரவு வைக்கப்பட்டது. அப்போ தேவ நீதி விசுவாசித்த ஒரே காரணத்தினால, அதனாலதான் யோவான் 6:39 என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கேற்ற கிரியை என்ன செய்யும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்கிறார். பரலோகத்தில் அது ஒண்ணுதான் அக்செப்டட் கிரியை. மீதி எல்லாமே என்னதான்? அசுத்தமான கந்தை தான். மனித கிரியை. எவ்வளவு நல்ல ஒர்க், நீங்க 1000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, 1000 பேருக்கு உதவி செஞ்சாலும் சரி, ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது விசுவாசத்தினால, எப்படி தேவன் தந்த விசுவாசத்தினால நீங்க செஞ்சீங்கன்னா that is accepted as good works. அந்த விசுவாசம் இல்லாமல் செய்கிற எல்லாமே தேவனுடைய பார்வையில என்ன செயல்தான்? அழுக்கான கந்தை. சுய நீதி அழுக்கான கந்தை. இங்க அது அந்த டெர்மினாலஜி அது மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது. எப்படி பணம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வர வைக்கப்பட்டதோ, ஹெவன்ஸ் அக்கவுண்ட்ல, பரலோகத்தில் அக்கவுண்ட்ல நமக்கு நீதி வரவு வைக்கப்பட்டது. இனி இந்த நீதிக்காக நான் ஓடி உழைக்க வேணாம். என் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு, எடுத்து செலவழிக்கலாம். யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம், வேலை செஞ்சு பொழைக்க வேணாம் வந்துடு. இப்போ அத மாதிரி நீதி என் கணக்குல வந்துருச்சு. அதை எடுத்து விசுவாசத்துல நான் உபயோகப்படுத்தான். நான் நீதிமான் என்ற விசுவாசத்து, அந்த விசுவாசத்துல தானாக அவன் அறியாத விதமாக அந்த விதை முளைக்குதுல, அதே மாதிரி நீதி உங்க வாழ்க்கையில வெளிப்படும். அததான் அவர் அங்க சொல்றாரு. எப்போ நீங்க ஏசாயால நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 61ஆம் அதிகாரம் முடியும் பொழுது அப்படிதான் சொல்லுவாரு. எப்படி நமக்கு நீதியின் சால்வையை தரித்தாரு, அதனால நமக்கு எவ்வேற்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம். நீதியை முளைக்க பண்ணுகிறார், துதியை முளைக்க பண்ணுகிறார். அப்போ அந்த நீதியை நம்முடைய கணக்குல தந்ததான் நீதியின் சால்வை நாங்க சொல்லிட்டு, நம்முடைய வாழ்க்கையில நீதியின் துதியும் முளைக்குன்னு சொல்லி அந்த அதிகாரம் முடிவதை நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க என்ன சொல்றாரு. அடுத்ததாக 5ஆம் வசனம் சொல்லிட்டு, இது வெறும் ஆபிரகாமோட அவர் நிறுத்தல. உன்னையும் சொல்றேன், தாவீதின் வம்சத்தில் 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள், ஆபிரகாம், தாவீது. இப்ப தாவீது அவர் ராஜாவை மாத்திரம் இல்ல, மாபெரும் தீர்க்கதரிசியாக அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்றான். அதுல ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த சங்கீதம் 32:1-2 அவன் சொல்லுறான், எவளுடைய பாவங்களை என்ன. அததான் இங்க அவர் திரும்பி 6-7 வருஷம், அந்தபடி கிரியைகள் இல்லாமல் நீதிமான் எனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டனவோ, எவளுடைய பாவங்கள் மூடப்பட்டவோ அவன் பாக்கியவான்கள். எவளுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அவன் கணக்கில் வரவு வைக்காதிருக்கிறாரோ. பாவத்தை என் கணக்கில் அவர் வரவு வைக்கவில்லை, தேவன் நீதி அவர் என் கணக்கில் வரவு வைக்கிறார். இது இருதயத்தில் ஆழமாக கொள்ளுங்க. பாவத்தை என் கணக்கில் வரவு வைக்கவில்லை, அவருடைய கிறிஸ்துவனுடைய நீதி. இததாங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்தேன் நினைக்கிறேன். 17 புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு 18 என்ன சொல்றாரு, தேவனால உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 19 சொல்றாரு, உலகத்தாருடைய பாவங்களை அவர்கள் எண்ணாமல், அவங்க கணக்குல வரவு வைக்காமல் கிறிஸ்துவின் மேல் வைத்து அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தந்தார். ஆகவே உங்களை கெஞ்சி கேட்கிறோம், ஒப்புரவாகுங்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாம் தேவன் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவம் எப்படி இந்த எண்ணினார், எப்படி என் கணக்குல வரவு வைத்தார். அததான் 21ஆம் வசனத்துல சொல்றாரு. இது எப்படி சாத்தியம் என்பதை இங்க என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதக்காரன் தீர்க்கதரிசியாக இதை சொல்வதை பார்க்கிறோம். அததான் அங்க எரேமியா 31:31-33 வரைக்கும் அவரும் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஏசாயாவும் 38ஆம் அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் சொல்வதை பார்க்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் அவளுடைய பாவங்களை மன்னித்து இனி ஒருபோதும் அவளை நினையாதிருப்பேன்றாரு. 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அதைதான் சொல்றாரு, அவைகளை எண்ணாதிருப்பேன் என்றுதான் சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம கணக்குல பாவத்தை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் வரவு வைப்பதே இல்லை. ஆனால் எதை வரவு வைக்கிறார்? அவருடைய குமாரனின் நீதியை நம் வரவு வைக்கிறார்.
நம்முடைய பாவத்தை அவருடைய கணக்கிலே வரவு வைத்து அவருடைய நீதியை நம் கணக்கிலே வர வைக்கிறார். அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 தெளிவா சொல்றார். அததான் அங்க 17ல இருந்து வரிசையா சொல்றாரு. எப்படி தம்மோடு ஒப்புரவாக்கினார்னு. இல்லனா நீங்களும் நானும் தேவனோட ஒப்புரவாகவே முடியாது. நீங்க இன்னும் பாவியை நினைச்சீங்கன்னா தேவனோடு எப்படி ஒப்புரவாக முடியும்? எப்படி தேவனோடு நீங்க சமாதானம் முடியும்? எப்படி தேவன் உங்களில வந்து வாசமா இருக்க முடியும்? எப்படி நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நீங்க தேவனுடைய குமாரர்களாக முடியும்? எப்படி நீங்க பரிபூரணாக முடியும்? எல்லாமே காரணம் இந்த பாவம் நீக்கப்பட்டு பாவம் நம் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டு தேவ குமாரனின் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட, நம்ம சொல்றல காந்தி கணக்கில் எழுதிக்கடான், அது மாதிரி இயேசு கிறிஸ்துவின் கணக்கிலே வைக்கப்பட்டபடியால் அவருடைய நீதி என் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டபடியால் நான் இப்ப எந்த இடத்துக்கு வந்துட்டேன்? தேவனோடு சரிக்கு சரியாக ஒப்புரவாகி நீதிமானாகி சமாதானம் பெற்று அவருடைய பிள்ளையாகி அவருடைய குடும்பத்திலே அவருடைய சொத்தின் வாரிசுதாரர், அவருடைய மகிழ்ச்சிக்கு அவருடைய சமாதானத்திற்கு அவருடைய விசுவாசத்துக்கு அன்புக்கு அவருடைய சுபாவத்துக்கு எல்லாத்துக்குமே என்னட்ட பங்குதாரர் ஆகிவிட்டேன். பார்ட்டேக்கர். அதுதான் வேதம் சொல்றது. இதற்கெல்லாம் காரணம் ஒரே காரணம், இந்த விசுவாசத்தினால் வந்த நீதி. மற்றபடி நீதி வர முடியாது. மற்றபடி இந்த பாக்கியங்கள் ஒருவருமே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப எல்லாருமே விசுவாசத்தினால இந்த பாக்கியங்கள் எல்லாவற்றையும் பெற்று இருக்கிறோம். எதனால? இந்த விசுவாசத்தினால் வந்த அந்த பாக்கியத்தை அவர் இங்கு சொல்லுகிறார். அப்போ 2 எடுத்து சொல்லிட்டார். ஒன்னு ஆபிரகாம் எடுத்து சொல்றாரு, அடுத்தது தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை பற்றி சொல்லுகிறார். இது விசுவாசத்தினால், அது 2 இடத்திலுமே கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினால் மாத்திரம் ஆபிரகாம் வாழ்க்கையில. இவரும் ரொம்ப தெளிவா கிரியை இல்லாமல் சங்கீதக்காரன் சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரா, அடுத்ததாக 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க 9ல இருந்து அவர் வரிசையா என்ன சொல்றாரு பாருங்க. கிரியையே இல்லாமல் அப்படின்னா அப்ப நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனா ஆபிரகாம் மூலமா தான் விருத்த சேதனம் வந்தது. அவங்க மாபெரும் கிரியையாக அவங்க விருத்த சேதனத்தான், அவன் விருத்த சேதனம் உள்ளவன் தான் பரிசுத்தமாக்கப்பட்டவன்றதுல ஒரு மாதம் செட் அப்பார்ட் ஃபார் காட், அது அவுட்வர்ட் சைன் அப்படின்னு இருந்தாங்க. அதுதான் சொல்றான், அவன் விருத்த சேதனம் பெறுவதற்கு அவன் 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது இஸ்மவேலை பெற்ற பிறகு அங்க அவன் விருத்த சேதனம் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல 75 வயசு, அது 99 வயசு, இங்க 75 வயசு, அல்ல அது 90 வயசு. 75 வயசுல அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு தான் விருத்த சேதனம் பண்றான். அப்போ விருத்த சேதனமே இல்லாமல், கிரியையே இல்லாமல்ன்றதுல விருத்த சேதனம் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. விருத்த சேதனம் என்ற கிரியை இல்லாமல் ஆபிரகாம் 75 வயசுலேயே 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலேயே தேவனை விசுவாசித்தபடியால் நீதிமானாக்கப்பட்டான். ஆனா அவன் 90 வயசுல அங்க இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இஸ்மவேல, அப்பதான் ஆண்டவர் அந்த இந்த இதை கொண்டு வருகிறார், விருத்த சேதனத்தை. ஆகவே அவன் நீதிமானானது விருத்த சேதனத்தினால் ஆகவில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் அதை ரொம்ப முக்கியப்படுத்தினாங்க. விருத்த சேதனம் பண்ணணும், நீ விசுவாசனால் ரட்சிக்கப்பட்டது செய்தான், நியாய பிரமாணத்தையும் கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணது ரொம்ப அந்த ஆதி சபையில யூதர்கள் எல்லாரையும் யார புறஜாதியாரே ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனாலதான் அவர் அதற்கு அகைன்ஸ்டா கலாத்தியர் நிருபம் முழுவதுமே அதுதான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன், அதை எடுத்து கொஞ்சம் படிங்கன்னு சொல்லி. நேரம் இல்லாதனால அங்க போகல. இங்க என்ன சொல்றாரு, அத வரிசையா அந்த 9ல இருந்து 10, 11 வரைக்கும் சொல்லிட்டு தான் 12ல அதை முடிக்கிறாரு. அவன் விருத்த சேதனம் பெற்ற போது அல்ல, விருத்த சேதனம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய நீதியின் அடிசொல் நடக்கவுள்ளா இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அந்த நீதிமான் என்ற அடையாளத்தை, அது நமக்கு இப்ப நீதிமான் என்ற அடையாளம், அவனுக்கு வந்து விருத்த சேதனம் மாம்சத்துல ஆவியானவர் கொடுக்கப்படல. நமக்கு என்னங்க, ஆவியானவர் அச்சாரமாக
அங்க எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல சொல்வதை நம்ம பார்க்கலாம். அச்சாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டார். இப்ப நான் நீதிமான் என்பதற்கு என்ன பிரதருக்கு அச்சாரம்? ஆவியானவர் என் மேல ஊற்றப்பட்டார். அங்க கொர்நேலியு வீட்டுல அங்க பவுல் சென்று பிரசங்கம் பண்றாரு, நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல. அவன் வந்து இவராலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் எவனும் பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்று அங்க சொல்லும் பொழுது, அதை கேட்டு விசுவாசிக்கிறவங்க, கேட்டவர்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஏன் ஊற்றப்பட்டார்? கேட்டு விசுவாசித்து நீதிமான் ஆயிட்டாங்க. அவங்க நீதிமான் ஆகலன்னா ஆவியானவர் ஊற்றப்பட முடியாது. அததான் இங்க கேள்வியும் கேட்கிறாரு கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல. நீங்க பரிசுத்த ஆவியை எப்படியா பெற்றீங்கன்னு. ஏன் அங்க இன்டைரக்டா அதுதான் சொல்றாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டு நீதிமானது எப்படிடா? விசுவாசத்துல. அதன் மூலம் தானே பரிசுத்த ஆவியை பெற்றீங்கன்றாரு. இவ்வளவு புத்தியினரா நீங்கன்னு அங்க கேட்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு 12ஆம் வசனத்துல, விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவர் விசுவாசத்தினால் நீதிமான். அப்ப பாருங்க, இது விருத்த சேதனமே இல்லைன்னு அங்க சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, நியாய பிரமாணமே இல்ல. ஆபிரகாம் எடுத்து காமிச்சிட்டாரு. ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலம். அடுத்தது ஆபிரகாம் நியாய பிரமாணமே இல்லாத காலம். அததான் 13ல இருந்து அங்க 15 வரைக்கும் சொல்றத பாக்குறோம். நியாய பிரமாணமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் 16ல வந்து அவன் விசுவாசத்தினால் மாத்திரம். ஆனா அங்க நீங்க 13ல இருந்து பாத்தீங்கன்னா 13லே சொல்லுவாரு, அவன் விசேஷித்த வாக்கு தத்தங்களை பெற்றான். எதனால? விசுவாசத்தினால் வந்த நீதினால. உலகத்தை சுதந்தரிப்பான். 13 பாருங்க, உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்கு தத்தத்தை அவன் எப்படி பண்ணான்? விசுவாசத்தினால் வரும் நீதினால் பெற்றான். கிரியையினால் வந்த நீதி அல்ல. நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் உனக்கு தரேன்ட்டாரு. நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்குன்றவரு, நீ எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ அம்மட்டும் உனக்குன்ட்டாரு. அங்க 13ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது தெளிவாய் சொல்லப்படுவதை பார்க்கலாம். அது விசுவாசத்தினால் வருகிற நீதி. அதுக்கப்புறம் அங்க 15ஆம் அதிகாரத்துல அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்ட பிறகு அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, அங்க வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இந்த கானான் தேசத்தை கொடுப்பதே அவனுக்கு வாக்கு பண்ணுகிறான். அப்ப பாருங்க, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் அதை அவன் பெறுகிறான். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஒருவேளை கிரியையினால வந்துச்சுன்னா வாக்குத்தத்தம் எல்லாம் வீணு. ஆண்டவர் வாக்குத்தத்தமே கொடுக்க வேண்டாம். உன் கிரியை பக்காவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெற்றுக்கொள்ள. என்னத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கணும்? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதுனா, அங்க கிரியைக்கு இடமே இல்லைன்னு தான் அங்க சொல்லுது. ஏன் ஆம் என்று ஆமேன் இருக்கு? ஒரு பயலும் பக்காவா வாழ முடியாது. அப்ப எப்படி ஆம் என்று ஆமேன் என்று இருக்க முடியும்? அதுதான் கிருபை. அததான் இங்க 16ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? 16 மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சுதந்திரமானது வாக்கு பண்ணின வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்கு காரணம் அது கிருபை. அப்படின்னா என்ன? அவர் சிலுவையில் செய்த காரணம். பழைய உடன்படிக்கைக்கு அதுதான், புதிய உடன்படிக்கை அதுதான். ஆனா அங்க வந்து அவங்களுக்கு அது கண்டிஷன் இருந்தது. இப்ப என்ன சொல்றாரு? அவங்கள அதனாலதான் ஆசீர்வதித்தார் ஆபிரகாமன் சொல்லிட்டு, அது கிருபையா இருக்கிறபடினால் விசுவாசத்தினால் எல்லா வாக்கு தத்தங்களையும் நான் சுதந்திரிப்பது நிச்சயம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லுகிறாரு. அததான் இங்க சொல்றாரு. அங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றதா இங்க சொல்றாரு. அப்ப பாருங்க 2 காரியம் சொல்றாரு. விசுவாசத்தினால் வந்த நீதியினுடைய விளைவுல ஒண்ணு, பெரிய வாக்கு தத்தங்களை பெறுகிறோம், அதை சுதந்திரிக்கிறோம். ரெண்டுமே விசுவாசத்தினால் வருகிற நீதி என்று சொல்லி, விசுவாசத்தின் மூலமாக தான் அவன் நீதிமானாக்கப்பட்டு இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை பெற்றான். அந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் அவன் என்ன பண்ணாரு? சுதந்திரித்தான் என்று சொல்லுகிறார். இதை வந்து நீங்க கலாத்தியர் அந்த 1 மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 3ல என்ன சொல்லுவாரு? 6ஆம் வசனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். இதே வசனம் தான் அங்கே 3:6லையும் சொல்லுவதை பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டதுன்னு. அப்புறம் பாருங்க 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்கர் என்று வேதம் முன்னாக கண்டது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எப்படி வேதம் முன்னாக கண்டது? அவனுக்கு வாக்கு பண்ணும் பொழுது என்ன சொல்றாரு?
சகல ஜாதிகளும், பூமியில் உள்ள சகல ஜனங்களும், சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அத சொல்றாருல்ல, அங்க 12ஆம் அதிகாரத்துல நம்ம ஆரம்பத்திலே பார்த்துறோம். அந்த 12ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களும் சொல்ல, சகல ஜாதிகளும் உன்னால ஆசீர்வாதம். எப்படி சகல ஜாதியில ஆசீர்வதிக்கப்படும்? அவர்கள் தேவன் இல்லாதவர்கள், அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், தானியாட்சிக்கு புறம்பானவர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க 12ல இருந்து வரிசையா சொல்லிக் கொண்டே போவாரு. 12, 13 வசனம்ல புறஜாதியரை பத்தி. அப்படி இருந்தவங்களை எப்படி அவர் ஆசீர்வதிக்க முடியும்? தானியாட்சிக்கு புறம்பானவர்களை. அததான் அவர் சொல்றாரு, அவங்களும் விசுவாசத்திலே நீதிமானாகிறபடினால காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் காணியாட்சிக்குள்ள வந்து ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அததான் இங்க என்ன சொல்றாரு, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு நற்செய்தியாக சுவிசேஷமாக முன்னறிவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அங்க நீதிமான்ற வார்த்தை வரல. ஆனா நீதிமான் தலையின் மேலதான் ஆசீர்வாதம் இருக்கும். நீதிமானா இருந்தாதான் தேவனால துன்மார்க்கனவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீதிமானதான் ஆசீர்வதிப்பாரு. ஆனா உன் கிரியினால் வந்த நீதிமான் அல்ல, கிரியையே இல்லாமல் இயேசுவின் பரிகாரம் மரண உயிர்த்தெழுதலை விசுவாசத்தினால் வந்த நீதிமான். ஆகவே நேற்று நான் வாசித்து காண்பித்தேன், தேடாத புறஜாதியார் நீதிமான்கள் ஆனார்கள், தேடின யூத மார்க்கத்தார் நீதியை இழந்து போனார்கள் என்று பார்த்தோம். 9ஆம் அதிகாரத்துல அதை நம்ம தெளிவாய் 30, 32 வாசித்தோம். இங்க என்ன சொல்றாரு, அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு. 8ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் சொல்லுவதை நம்ம அங்க பார்க்கிறோம். தேவனை விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறவர் என்று எப்படி அறிகிறோம்? அவங்களை ஆசீர்வதிக்கிறபடினால. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசிக்கிற ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமானானபடினால். அததான் 9ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அததான் சொல்றாரு. அது காரணம் என்ன? அவர்கள் நீதிமான்கள். அதைதான் முன்னாக கண்டது என்று அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் திருப்பி அங்க என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் போயிட்டீங்கன்னா நீங்க சாபத்துல தாண்டா வாழ்வீங்க. அதே இது விசுவாசத்தினால் வருகிற நீதியை ஏற்றுக்கொண்டீங்கன்னா யாரா இருந்தாலும் ஆசீர்வாதத்தை தான் வாழ்வீங்க. ரெண்டும் ஜஸ்ட் ஆப்போசிட். நீங்க கிரியையினால முயற்சிக்கிற வரைக்கும் சாபத்துல தான் இருப்பீங்க. அததான் சொல்றாரு 10, 14. அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களை எல்லாம் செய்யத்தக்க அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ரொம்ப தெளிவா அங்க சொல்வதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் பாருங்க 11ஆம் வசனத்துல, அது விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லிட்டு, நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதில்ல, அதை செய்கிறவன் தான். ஆனா அதை ஒருவரும் செய்ய முடியாது. அது கீழே போயிட்டா நீ சாபத்துல தாண்டா இருப்ப. ஆனா இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் நீதிமான் ஆகிறபடினால அவன் ஆபிரகாமோட எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தத்துக்கு பங்காளிகளாக, வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று இருப்பவனாக வாழ்வான் என்பதை அவர் அங்க சொல்றாரு. அப்படியே அப்படியே வரிசையா அது நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டு போகிறாரு. நான் நேரம் இல்லாதபடினால அந்த கலாத்திய நிருபத்துல இதை பற்றி நான் சொல்வதை எடுக்கல. இப்ப திருப்பி இங்க வாங்க. அவர் என்ன சொல்றாரு 16ஆம் வசனத்து வரைக்கும், அவன் விசுவாசத்தினால் நீதிமானபடியால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தான். உங்களுக்கும் எனக்கும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதும் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சுதந்திரித்துக் கொள்வதும் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் தான். ஏன்னா அவங்க எல்லாமே அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, பவுலே நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்குது கேட்கறதுக்கு, விசுவாசத்தினால நீதிமானு, ஆனா இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா அப்படின்னு கேட்டாங்க. இது எங்க வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்குமா இந்த நீதி? நாங்க நல்லா பரிசுத்தமா பாவமே செய்யாம வாழ்ந்தாதானே தேவன் எங்களை ஆசீர்வாதம். அப்பதான் அதுக்குதான் இந்த பதில கொடுக்கிறார். இது அனுதின வாழ்க்கைக்கு உதவும்பா, ஆபிரகாம் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அங்க காண்பிக்கிறார்.
விசுவாசத்தினால் வருகிற நீதி ஆபிரகாமுக்கு எப்படி உதவினதோ, வாக்குத்தத்தங்களை என்ன உலகத்தையே சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் அவருடைய சந்ததி எவ்வளவா இருக்கும், இது எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். அதுக்கு நான் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரிக்கவும் செய்தான். பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாக வாழ்ந்தான். அவனும் லோத்தும் சேர்ந்து வாழக்கூட முடியாத அளவுக்கு பூமி அவளை தாங்க முடியல. அவ்வளவு பொண்ணு வெள்ளி ஒட்டகம், அவ்வளவு சொத்து அவனுக்கு. பெரிய சீமான். அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ பெரிய சீமான் பான்றாங்க. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம், உனக்கு என்ன வேணா நீ எடுத்துக்க, நீ தான் பெரிய ஆளு அப்படின்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா 21, 22 என்ன சொல்றாரு, அந்த ராஜாவே வந்து என்ன சொல்ற, அபிமெலேக்கு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ செய்வதெல்லாம். காரணம் என்னங்க? விசுவாசத்தினால் வந்த நீதி. நான் விசுவாசத்தில் வந்த நீதி விசுவாசமா இருந்தனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்ன நீங்க என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு சீக்கிரட்டே இதுதான். விசுவாசத்தினால் நான் நீதிமான். நீங்க விசுவாசத்தினால் நீதிமான்ற விசுவாசம் இல்லைன்னா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கவே மாட்டீங்க. சும்மானா பாடுவீங்க, மோளம் தட்டதும் ஐயோ பிரசன்னம் வந்துச்சுன்னு குதிப்பீங்க, அவ்வளவுதான். அதோட திருப்பி வீட்டுக்கு வந்தா பிரசன்னம் போயிடுச்சு பிரதர்ன்னுவீங்க. ஆனா 24 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்துல வாழ்றதுக்கு தான் இலவசமாக இந்த நீதியை கொடுத்திருக்கிறார். அங்க புறஜாதியான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஊர்ல உள்ள புறஜாதியான் சொல்லுவான், நிச்சயமா உங்களோட கதை. ஏன்? நீங்க விசுவாசத்தினால் நீதியா இருக்கிறதுனால நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அங்க ஆபிரகாம் செய்ததெல்லாம் வாய்த்தது, ஈசாக்கு செய்ததெல்லாம் வாய்த்தது. எதிரிகள் வந்து அதை சாட்சி சொல்வதை பார்க்கிறோம். ஆபிரகாம் சொன்ன மாதிரி அதே அபிமெலேக்கு ராஜா அவன் காலத்துல பெலிஸ்த ராஜா வந்து அவன்கிட்ட சொல்றான் அந்த 24ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில யாரு, அவனுடைய மாமனார் அவனே வந்து சொல்றான், தேவன் உன்னோடு கூட இருக்கா, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பான். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பெரியவனான். அதேதான் அங்க பாக்குறோம். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு கூட தேவனே தான். எல்லாம் காரணம் என்ன? அவங்க எல்லாம் தேவனை விசுவாசித்து வாழ்ந்தவர்கள். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அதுதான் அவங்க ஆசீர்வாதம். புறஜாதிகள் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெறாங்கன்னா விசுவாசத்தினால, நீதிமானான ஒரே காரணத்தினால. அவங்க விசுவாசத்துல நீதிமான் ஆகலன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே முடியாது. தட் இட் செல்ஃப் இஸ் எ கிளியர் ப்ரூஃப் அப்படின்றதான் இங்க சொல்லிட்டு 16க்கு அப்புறம் 17ல இருந்து 22 வசனம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு? ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், கண்டு விசுவாசித்தானா, அதையும் அங்க தெளிவுபடுத்துறார். அவன் காணாமல் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் சார்ந்து விசுவாசித்தான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் சொன்னாரு. அவரு அதை அப்படியே அங்க 17ல இருந்து வரிசையா 21 வரைக்கும் சொல்வதை பார்க்கலாம். நம்முடைய டாபிக் இப்ப விசுவாசம் இல்ல. நான் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக போதிக்கும் பொழுது அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாமின் விசுவாசத்தை. அதனால திரும்பவும் நான் அங்க போகல. நேரா 22ஆம் வசனத்துக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 22ல என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் திருப்பி அந்த எண்ணப்பட்ட வார்த்தை திரும்பி வரும் பாருங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அந்த விசுவாசம், காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்னைக்கு காணாமல் அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் ஒண்ணு நீதிமானாய் வாழ்கிறதை என் வாழ்க்கையில காண முடியல. இன்னும் நான் தவறுகிறேன், பாவம் செய்கிறேன். ஆனா தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறார். அவர் என்னை நீதிமான் என தீர்ப்பிட்டு விட்டார். அவர் என்னுடைய கணக்கிலே நீதியை வரவு வைத்து விட்டார். அதை என்னால வாழ்க்கையில பார்க்கல, அனுபவிக்கல. ஆனா தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து நான் விசுவாசிக்கிறேன். அததான் அங்க சொல்ல வருகிறாரு. அந்த விசுவாசம் காணப்படாதவையில் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எது? நான் நீதிமான். காணப்படாதவளின் நிச்சயம், நான் பாவம் செய்கிறேன், நான் நீதியாய் வாழ்வதை இன்னும் காணவில்லை, ஆனால் அது நிச்சயம். நான் நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை, அது உறுதி. ஏன்? தேவன் சொன்னால் சொன்னதுதான் என்று தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து
தேவனுடைய பரிகார மரணத்தினால் அதன் விளைவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட நீதியை விசுவாசிக்கிறேன். அந்த பரிகார ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்படித்தானே சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலையும் சொல்றாரு. 5ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது அங்க 9, 10 வசனங்களிலும் அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அப்போ அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை தான் இங்க அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல. எங்க அங்க போயிட்டாரு 15:6 எழுதப்பட்டது என்றாரு. இது என்ன உன் கற்பனையான்னு கேட்டியே, வேதத்தில் எழுதப்பட்டதுன்னு அவங்களுக்கு காண்பிச்சுட்டு சொல்றாரு. அது அவனுக்கு நீதியா என்ன எழுதப்படல தம்பி, உனக்கும் அப்படித்தான். அவன் விசுவாசத்தினால நீதிமானானா, கிரியையே இல்லாமல் நீதிமானானா, விருத்த சேதனமே இல்லாமல் நீதிமானானா, நியாயப்பிரமாணமே இல்ல. அப்ப நியாயப்பிரமாண கிரியை எங்க? கிரியே இல்லாமல் நீதிமானானா, அதனால வாக்குத்தத்தங்களை பெற்றான், அதனால வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தான். அவன் எப்படி விசுவாசித்தான்? காணாததை காண்பது போல கண்டான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசிக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது சொல்லிட்டுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புனவரை விசுவாசிக்கிற நமக்கும், இயேசு என் பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற நமக்கும் அது நீதியாக எண்ணப்படும். கிரியையே அல்ல. அதை சொல்லிட்டுதான் சொல்றாரு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா நம்மை நீதிமான்கள் ஆக்கினபடியால் தேவன் அவரை எழுப்பினார் என்றுதான் ஒரிஜினல் கிரேக் அதுல சொல்றதை பார்க்கலாம். இதுதான் இதை சொல்லிடுறார். இதை சொன்னதும் இன்னும் சில கேள்விகளை கேட்கிறாங்க. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவும் நீ சொன்ன, அது என்னால ஒன்றும் புரிய முடியல. இதனால என்ன லாபம்? நீ இன்னைக்கு சொல்லிடுவேன், நாங்க விசுவாசித்துட்டு இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நாங்க கடைபிடிக்கணும் முயற்சிக்காம விட்டுடுவோம். ஆனா நீ சொல்ற அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வரணுன்ற. ஆனா இது பரலோகம் வரைக்கும் தாக்க பிடிக்குமா? அடுத்த கேள்வி அதான் கேட்கிறான். அங்க போய் எங்களை மாட்டி விட்டுறாதப்பா, நியாய தீர்ப்பு நாள்ல ஆக்கினை தீர்ப்பாய் நரகத்துல தூக்கி போட்டுற போறாரு. ஓம் பேச்ச கேட்டு எல்லாரும் சொல்றாங்க, அப்படியே ஒரு படம் மாதிரி வரும் நீ செஞ்ச பாவெல்லாம் அப்படின்றாங்க. அப்படின்னா அப்பதான் அவன் சொல்றான், ஆனா பாவிகளா அது கிடையாது. இது அது வரைக்கும் உதவுன்றிருக்கு. சில காரியங்களை 5ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுவதை பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல இந்த நீதிமான் ஆவதினால் வருகிற விளைவுகளை சொல்லி கொண்டு வருகிறான். நிறைய விளைவு இருக்கு. நான் ஒரு 2 விளைவை இப்ப உங்களுக்கு சொன்ன ஆபிரகாம் வாழ்க்கையில இருந்து, அப்படிதானே? ஆனா இங்க அதே தானே, வாக்குத்தத்தத்தை பெற்றது, அதை சுதந்திரிப்பத இங்க நிறைய சொல்லிக்கொண்டே வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் அந்த 2 வசனங்களை மட்டும் எடுத்து உங்களுக்கு, இது எது வரைக்கும் தாங்கும், பரலோகம் வரைக்கும் தாங்குமான்னு கேட்டாங்கல்ல, அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க 9ஆம் வசனத்துக்கு வாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. இப்போ விசுவாசத்தினால, ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால நீதிமான் ஆயிட்டோம்னா, அந்த விசுவாசத்தினால வந்த நீதி நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும், அதாவது நம்ம ரட்சிப்பை இழக்கவே முடியாது. நம்முடைய ரட்சிப்பு நீதி உத்தரவாதம் உள்ளது. இந்த ரட்சிப்பாகிய நீதியை இழக்கவே முடியாது. இது நித்திய நீதி. அதுதான் தானியேல் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அததான் எபிரேயாக்கியோன் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்துல நித்திய நீதியாகிய நித்திய மீட்பு என்று சொல்லுகிறார். அவர் நித்திய ரட்சிப்புக்கு காரணரானார் என்று சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது. அப்ப பாருங்க, அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க உள்ளவர். எபிரேயர் 7:25 சொல்றாரு, எபிரேயர் 5 சொல்றாரு, 7 சொல்றாரு, எபிரேயர் 9:12 சொல்றாரு. அப்ப பாருங்க, இது நித்திய மீட்பு நாம் இழக்கவே முடியாது. ஏன் இழக்க முடியாது? அதை நான் பெற்றது என் கிரியையினால பெற்றிருந்தேன்னா, என் தவறான கிரியையினால நான் இழக்க முடியும். ஆனா
இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கிரியையினால நான் பெற்றபடினால அவர் தவறனாதான், இல்லைன்னா அவர் மேல திரும்பவும் எங்க தேவன் அவர் மேல என் பாவத்தை சுமத்தினாதான் அந்த இடத்துக்கு அவர் போக முடியும். இது அவருடைய நீதி. ஆகவே தவறவே முடியாது. அதான் சொன்னேன், ஒருவேளை மாம்சத்தில் பிறக்கிறபடினால பாவி, திரும்பவும் நான் மாம்சத்துல பிறந்தா அங்க போக முடியும். மறுபடியும் பிறந்தவன் அங்க போக முடியாது. ஆனா மாம்சத்துல பிறந்த பாவி நீதிமானாக முடியும் மறுபிறப்புல. அந்த மறுபிறப்பில் வந்த நீதினால அதை நான் இழக்கவும் முடியாது. அதை ஒருவராலும் மாற்றவும் முடியாது. அது நித்திய நீதி. அது என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லது. அததான் அங்க 7:25 சொல்றாரு. எபிரேயர்ல 5:13 சொல்றாரு. திருப்பியும் 9:12 எபிரேயர்ல சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது நித்திய நீதி. இங்க அதை தான் சொல்றாரு. 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நாம் சத்துருக்களாய் இருக்கையில், பாருங்க, இப்போ பாவிகளாய், சத்துருக்களாய், விரோதிகளாய் இருக்கையில் விசுவாசத்தினால நீதிமான்மாக்கப்பட்டோமானால் அவருடைய குமாரனின் மரணத்தை, அதுதான் ரத்தத்தினால மரணத்தினால ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இப்ப என்ன பெற்று விட்டோம்? தேவனுடைய ஜீவனையே பெற்றுட்டோம். தேவ ஜீவனை பெற்றவர்கள் இழந்து போகவே, ஏன்? தேவனுடைய சுபாவத்தையே பெற்று விட்டீர்கள். தேவனுடைய திருமையை. அதனால சொல்றாரு, அந்நாள் வரை உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அங்க 8ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்க அதை அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனோடு நம்ம இணைத்து விட்டார், ஜீவனை பெற்று விட்டார். இயேசுவோடு நம்ம இணைத்து விட்டார். இனி எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து 31 இருந்து அப்படியே கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. நத்திங் கேன் செப்பரேட் us. We are always more than conquerors. அந்த இடத்துக்கு சொல்றனால அவர் என்ன சொல்லிட்டாரு? இது நித்தியம் வரை உனக்கு உதவும் என்று சொல்லுகிறார். அடுத்தது அவனுக்கு கேள்வி கேட்கிறானுங்க, அதோடைய பலாபலன். அந்த பலாபலனை நம்ம இப்ப எடுத்தோம்னா நேரம் 10,000 நான் போல, நாளைக்கு வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி பவுலே சாத்தியம்? நீனா சொல்ற, how is it possible theologically அப்படின்னு அவரை கேட்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் தேவனாலன் கேட்கும் பொழுதுதான் அதை இந்த 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். அதாவது நம்முடைய சப்ஸ்டியூட்டாக, அதுதானே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:21 பாத்தீங்கன்னா, அங்க 2 கொரிந்தியர் 5 அதை எடுங்க. நீங்க அதை எடுத்தே நம்ம வாசிப்போம். அது ரொம்ப முக்கியமான வசனனால நான் அப்படியே மனப்பாடமாக உங்களுக்கு சொல்ல இஷ்டப்படல. 21 பாருங்க. நாம் அவருக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள், ஒவ்வொரு வார்த்தையும், யாரு? நாம் என்பது விசுவாசிக்கிற அனைவரையும் சொல்லுகிறது. கிரியை பற்றி சொல்லவில்லை, ஒரு பவுலடிகளாரைய அப்போஸ்தலனை பற்றி சொல்லல. நாம் விசுவாசிக்கிற அனைவரும் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி, மனுஷ நீதி அல்ல, ஆகும்படிக்கு நாம் ஆக்கிக் கொள்வதல்ல, நாம் நீதியாக்கி கொள்ளவே முடியாது. ஆனா அவர் நீதியாக்குகிறார். அவ்வாறு நீதியாக்கும்படி அது எவ்வாறு சாத்தியம் என்று சொல்லும் பொழுது, பாவம் அறியாத அவரை பாவமாக்கி, நமக்காக பாவமாக்கி நம்மை நீதிமானாக்கினார். அப்ப பாருங்க, நம்முடைய பாவத்தை அவர் கணக்கில் வரவு வைத்து அவருடைய நீதியை நம் கணக்கிலே வரவு வைத்தார். நம்முடைய பாவம் அவர் கணக்கில் வரவு வைத்தபடியால் பாவத்தின் விளைவாகிய எல்லா தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தண்டனைகள், தீமைகளை, வியாதி, மரணம், சாபம் எல்லாம் பாவத்தின் விளைவு. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நீதியை என் கணக்கில் வரவு வைத்தபடியால் நீதியின் எல்லா நன்மைகளையும், நன்மையான விளைவுகளையும் என் கணக்குல, அதனாலதான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம்ன்ற, அவருடைய நீதியை மாத்திரம் தரவல்ல, அந்த அவருடைய நீதியின் விளைவு அப்படின்னு என்ன? அவருடைய கீழ்ப்படிதலை எனக்கு தந்து, அவருடைய கீழ்ப்படிதலின் விளைவையும் எனக்கு தந்து விட்டார். என்னுடைய கீழ்ப்படியாமை அவர் மேல் தந்து, அந்த கீழ்ப்படியாமையின் விளைவாகிய சாபத்தை அவர் மேல் தந்தார்.
அவருடைய கீழ்ப்படிதலை என் கணக்கில் வர வைத்து அவருடைய கீழ்ப்படிதின் விளைவாகிய ஆசீர்வாதம். உபாகம் 28 அப்படித்தானே சொல்றாரு. இதோ ஆசீர்வாதம் சாபம் 2 இருக்குன்னு. ஆனா கீழ்ப்படியவனுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாதவனுக்கு சாபம்ன்றாரு. அங்க பட்டியலிட்டு சொல்றாரு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு, ஏன் கீழ்ப்படியாமைய அவர் மேல வைத்து விட்டு அவர் கீழ்ப்படுதல் எனக்கு வைத்தபடினால அவருடைய கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதம் என் கணக்கில் வர வைக்கப்பட்டு என்னுடைய கீழ்ப்படியாமையின் தீமைகள் எல்லாம், சாபங்கள் எல்லாம் அவர் கணக்குல வர வைக்கப்பட்டது. அதை அவர் அதனாலதான் சொல்றாரு கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நீங்களாக்கி. எப்படிங்க நியாயப்பிரமாண சாபம் என்னங்க? கீழ்ப்படியாமையினால் வந்தது. நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் சாபமாக வேண்டிய தேவையே இல்லை. நாம் கீழ்ப்படியாத காரணத்தினாலதான் நம்முடைய கீழ்ப்படியாம அவர் மேல் வைத்து அந்த சாபம் அவர் மேல வந்தது. இப்போ எனக்கு சாபமே இல்லைன்னா உடனே இவங்க என்ன சொல்றாங்க, நீ இதுல எல்லாம் இருக்கனாலதான் உனக்கு சாபம்னு ஒரு பெரிய கர்ஸ் பிரேக்கிங் கர்ஸ பத்தி ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் என் கீழ்ப்படியாமை என் மேல இருந்தாதானே எனக்கு சாபம். அததான் இயேசுவின் கணக்கில் வைத்து சாபத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13 கொஞ்சம் திரும்ப 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 படித்து தியானிங்க. அது அங்க அவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கலாம். இங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த 21 சொல்றதுக்கு முன்னால 19ஆம் வசனம் என்ன சொல்ற, அதை மட்டும் நான் வாசிக்கிறேன். தேவன் உலகத்தாருடைய பாவங்களை அவர்கள் கணக்கில் என்ன லோகிசமை not accounted, not credited into their account. கிறிஸ்துவுக்குள் அவைகளை வைத்து தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, there was a supernatural exchange took place on the cross. என் கீழ்ப்படியாம அவர் கணக்கு போகுது, என் பாவம் அவர் கணக்குக்கு போகுது, அதன் விளைவாகிய தீமை சாபம் அவர் கணக்குக்கு போகுது, அவருடைய கீழ்ப்படிதல் என் கணக்குக்கு வருது, அந்த கீழ்ப்படிதலின் விளைவாகிய ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் என் கணக்கு வருது. இப்போ தேவன் என்னை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்கு எப்படி பிரிய குமாரான ஆதி முதல் இருந்தாரோ நித்தம் அவருடைய செல்ல பிள்ளை. நீதிமொழியில் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த 30-31 அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு அங்க சிலுவையில நம்ம ஸ்தானம் அவருக்கு பக்கத்துல கூட நெருங்க முடியாதபடி தேவனால் கைவிடப்பட்டவராக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் அங்க 46ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க அதை நீங்க வாசிக்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட. நம்ம ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய பாவம். ஆகவே தேவ பிரசன்னத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். அவருடைய ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய கீழ்ப்படுதலின் நீதி. ஆகவே தேவனண்டை நெருங்கி சேர்ந்து அவரோடு ஒன்றாக அவரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டாரு. எல்லாமே எங்க இது எப்படி சாத்தியம் என்பதற்கு காரணம் கிரைஸ்ட் பிகேம் அவர் சப்ஸ்டியூட்ன்றாரு. திருப்பி இங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம 4 முடிச்சு 5 பாருங்க. 6ஆம் வசனத்துல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக பதிலாளாக, என்னுடைய பதிலாளாக நான் பலன் இல்லாதவனாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து அப்படின்னா என்ன, நான் பாவமே செய்து கொண்டு வாழ்கிறேன், பாவமே செய்யாம என்னால வாழ்றதுக்கு எனக்கு பலனே இல்லை. however I try, somewhere I fail. அந்த நேரத்துல எனக்கு பதிலாளாக, அததான் அங்க சொல்றாரு பாருங்க, எனக்கு பதிலாளாக குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக இன் மை பிளேஸ், நான் பாவி, இன் மை பிளேஸ், அததான் சொல்றாரு. அவர் மரித்தார் அப்படின்னா என்ன, பாவத்தை ஏற்றுக்கொண்டபடினால் பாவத்தின் விளைவாகிய மரணத்தை எடுத்துக்கொண்டார். அடுத்தது என்ன பாருங்க, அது என்ன சொல்றாரு, சப்ஸ்டியூட் தான் சொல்றாரு. அடுத்தது நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான், நல்லவனுக்காக. பாருங்க, நான் நீதிமானும் இல்லை, நான் நல்லவனும் இல்லை, ஆனாலும் அவர் என்னுடைய சப்ஸ்டியூட்டா என் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். எப்போ, நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக as my substitute, என் பதிலாளாக
என் பாவத்தை ஏற்று மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்போ எப்படி சாத்தியம் என்று சொல்லும் பொழுது முதல் பாயிண்டை இதான் சொல்றாரு. கிரைஸ்ட் became your substitute to make you righteous. 2 கொரிந்தியர் 5:21 அது இங்கேயும் சொல்வதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் இன்னும் நிறைய காரியங்கள் அங்க சொல்வதை நம்ம பார்க்கலாம். நம்ம பின்னாடி அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடலாம். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருப்பாங்க, ஒரு மனுஷனாலே, இந்த ஒரு மனுஷன் இதன் மூலமாக அவர்களுக்கு எப்படி இது சாத்தியமாயிற்று, பாவியை தேவன் நீதிமானாக்குவது எப்படி சாத்தியமாயிற்று, அந்த கேள்விக்கு தான் இங்க பதில் சொல்லி கொண்டு வருகிறார். இப்ப எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் நான் சொல்லும் பொழுது. ஆனா பவுலடிகளார் தேவ வெளிப்பாட்டினாலே அந்த காலத்தில் இருந்தவங்க கேள்வினால அதை நமக்கு வேதத்திலே எழுதியே கொடுத்திருக்கிறார். அது எப்படி சாத்தியமாயிற்று, இப்படியாக பதிலாளாக அவர் நமக்கு பண்ணது போல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. அப்ப என்ன சொல்றாரு, ஆதாமுடைய பாவம் தான் உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவிகள், அதன் விளைவாகிய மரணத்தை பெற்றார்கள். No other reason. By one man Adam all became sin and resulted in death. By one man. அதான் எடுத்து வர்றாரு. அதை எடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் உலகத்துல நியாயப்பிரமாணம் இல்ல, ஆனா பாவம் இருந்தது. எப்படி இருந்தது? நியாயப்பிரமாணம் இருந்தாதான மீறுதல், மீறுதல் வந்தாதான பாவம், மீறுதல் தானே பாவம். நியாயப்பிரமாணமே இல்லையே. ஆபிரகாம் வரை மோசே வர, மோசே தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டாடுறாரு, அவர் மூலமாய் தான் கொடுக்கப்பட்டது. அதுவரை அப்ப மீறுதலும் இல்லை. அப்போ பாவம் அவர்கள் கணக்கில் எண்ணப்படாது. ஆனா மரணம் எல்லாத்தையும் ஆட்கொண்டதுனால நமக்கு தெளிவாய் தெரிகிறது அவங்க பாவிகள் என்று. ஏன் அவங்க பாவிகள்? அதுதான் சொல்றாரு, அவங்க ஆதாமின் வம்சாவளியில் வந்தபடியினால், அதாவது உலகத்தில் பிறக்கும் பொழுது மாம்சத்தில் பிறந்தபடியினால் ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை பேர்களும் பிசாசின் சுவாசமாகிய சுபாவமாகிய பாவத்தில் பிறந்தவர்கள். அததான் இங்க சொல்ல வருகிறார். இது ஏன் சொல்ல வருகிறார்னா, எப்படி சாத்தியம்? நியாயப்பிரமாணமே இல்ல, ஆபிரகாம் முதல் மோசே வர அவ்வளவு பேருக்கும் மரணம் வருது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லையே, அது எப்படின்னு அதுதான் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் இல்லாட்டியும் பாவம் உலகத்தில் ஆதாம் மூலமாக ஆதாமிலிருந்து அது வந்து கொண்டே இருக்கிறனால ஆதாமிலிருந்து அந்த மரணம் தொடர்ந்து கொண்டு வந்தது என்றுதான் அந்த வசனத்தில் அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படி இருந்தும், நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தும், பாவம் எண்ணப்படாது என்று இருந்தும், அதை சொல்லித்தான் என்ன சொல்றாரு, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் பாவத்துக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும், அவன் செய்தான் செய்யலன கணக்கு கிடையாது, எல்லாரையும் ஆண்டு கொண்டது. ஆகவே பின்வருகிற கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக ஆதாம் முதல் மனுஷனாக இருந்தான், முதலாம் ஆதாம். அப்ப பாருங்க, ஆதாமில் பிறந்தவர்கள் எல்லாரும் பாவிகள், ஆகவே மரணம் ஆட்கொண்டது. அவங்க பாவம் செய்தபடினால் அல்ல, ஏன்னா அப்ப நியாயப்பிரமாணமே இல்லை. எல்லாரும் பாவியலானதற்கு காரணம் ஆதாமுக்குள் பிறந்த பாவம் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, 15ஆம் வசனம், ஒரு செகண்ட். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. இப்போ ஆதாமின் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய், அதுதான் அது அங்க சொல்லாம சொல்றாரு. ஆதாமின் மூலமாய் பாவமும் மரணமும் வந்தது, கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலின் மூலமாய் நீதியும் ஜீவனும் வந்தது. இத நீங்க அதே அதிகாரம் 18-19 சொல்லுவாரு. ஃபார் கிளாரிட்டி நான் முதல்ல அதை உங்களுக்கு வாசித்தர்றேன். 5:18 என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு மனுஷன் ஆதாமுடைய மீறுதலினாலே, பாவத்தினாலே
எல்லா மனுஷருக்கும் பாவத்தின் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, தண்டனையாகிய தீர்ப்பு, மரணம் என்ற தீர்ப்பு உண்டானது போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அங்க அவனுடைய பாவத்தினாலே பாவத்திற்கு ஏதுவான மரணம் என்ற தீர்ப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுடைய நீதியினாலே ஜீவனுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஆப்போசிட் ஜீவன், பாவத்துக்கு ஆப்போசிட் நீதி உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன். முதலாதாம், இரண்டாம் ஆதாம். முதலாம் ஆதாம், இரண்டாம் கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய நீதியினால நமக்கு நீதியும் ஜீவனும் வந்தது. ஆதாமுடைய பாவத்தினால பாவமும் மரணம் வந்தது உலகத்தில் பிறந்த அனைவருக்கும். மறுபிறப்பில் பிறந்த அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடினால தேவன் நீதியும் தேவ ஜீவனும் வந்தது, மரணம் இல்லை. அதை சொல்லிட்டுதான் என்ன சொல்றாரு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால், ஆதாமுடைய ஒரே கீழ்ப்படியாமையினால் என்ன வந்தது, நீ இதை புசிக்கும் நாளிலே, அது என்ன சொன்னாரு, எல்லோரும் பாவிலாக்கப்பட்டது போல மரணம் வந்தது போல, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் ஒருவருடைய கீழ்ப்படுதலினால், கிளீனா முடிச்சிட்டார் பாத்தீங்களா, ஒருவருடைய கீழ்ப்படுதலினால் எல்லோரும் நீதிமான்களாக்க படுகிறார்கள். அப்ப பாருங்க, இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்க. ஆதாமின் பாவத்தினாலதான் நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் மீறுதல் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் எண்ணப்பட மாட்டாது. அதுதான் நாங்க சொல்றார் 15ல. அப்போ அதை சொல்லிட்டு தான் அங்க 4:13 அதை சொல்வதை நம்ம பார்க்கலாம். இங்கேயும் அதை அவர் இங்க சொல்றாரு 5ஆம் அதிகாரத்திலும். அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, அவங்கள மரணம் வந்தனால பாவம் இருந்தது தெரிகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படுதலினால நாம் எல்லாரும் அது மாதிரியே அது போல இதுவும் கம்பேர் பண்ணி காமிக்கிறாரு. எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கு பதில் சொல்றாரு. எப்படி பூமியில் பிறந்த அத்தனை பேரும் பாவிகள், சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். அப்போ உலகத்துல பிறக்கிற குழந்தை எல்லாமே பாவத்திலே பிறக்கிறாங்கன்றான். சங்கீதம் 51 சொல்வதே நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்தில் பிறப்பவர்கள் எல்லோரும் பாவத்துல பிறக்கிறாங்க. காரணம் என்ன? ஆதாமின் வம்சாவளி. எல்லாருக்கும் யாரு? ஆதாம் தான் காரணம். அந்த ஆதாமின் வம்சாவளியில் பிறந்த அனைவரும் பாவத்துல பிறக்கிறாங்க. ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறாங்க, ஆவியில பிறக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறபடினால என்ன ஆயிட்டாங்க? நீதிக்குள் பிறக்கிறார்கள். இப்பொழுது நாம் பாவத்துக்குள் இல்ல, நீதிக்குள் இருக்கிறோம். இடம் மாற்றப்பட்டது. நம்முடைய ஸ்தானம் பாவ மரணம் என்ற ஸ்தானம் அல்ல, நீதி நித்திய ஜீவன் என்ற இடத்துக்கு மாற்றப்பட்டோம். இந்த தீர்ப்பு என்ன? அங்க எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு, இங்க எல்லாருக்கும் ஆக்கினையே இல்லை என்ற தீர்ப்பு. அப்படின்னா குற்ற உணர்வே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்ற தீர்ப்பை பெற்றுவிட்டோம். அங்க மரணம் ஆண்டு கொண்டது, இங்க எது ஆண்டு கொண்டது? தேவனுடைய ஜீவன் ஆண்டு கொண்டது. அததான் ரெண்டையும் வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. நான் அந்த வசனம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இப்ப நான் அதை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. 15ல என்ன சொல்றாரு, மீறுதலின் பலன் ஆதாமுடைய பாவனத்தினால் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் ஒருவால் கொடுக்கப்பட்ட கிருபையின் வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அதனாலதான் அங்க என்ன சொல்ற 2 கொரிந்தியர் 9:10, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக, அப்படிதானே, விவரிக்க முடியாத சொல்லி முடியாத ஈவுக்காக சோத்திரம் என்று சொல்லுகிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு, அதற்கு ஒப்பானது அல்ல. நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொன்னாலும் இதுவும் அதுவும் ஏணி வச்சா கூட எட்டாது, மனுவும் மலையும் மாதிரி இருக்கிறது. ஆகவே பக்கத்துல கூட வர முடியாது, ஒப்பானது அல்ல. அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே
எல்லாரும் பாவமாகி எல்லோரும் மரித்திருக்க, தேவனுடைய நீதியினாலே, அதாவது கிருபையினாலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும். என்ன ஈவு? நம்ம அதுதானே படிச்சுட்டு இருக்கோம். நீதி என்னும் ஈவு. அவன்கிட்ட இருந்து வந்தது பலன், பாவத்தின் பலன். எல்லாருக்கும் இங்க நீதி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதுவும் அப்படிதான், பிறப்புல உள்ள கொடுத்துட்டாரு. இது மரப்பிறப்புல நமக்கு கொடுக்கப்பட்டது. அததான் இங்க சொல்ல வராரு. அது இதற்கு ஒப்பானதல்ல. அதை சொல்லிட்டுதான் சொல்ல பாருங்க. கிருபையினால வரும் பலன் அதிகமாய் பெருகிற்று. மச் மோர். எப்படி பாவம் பெருகுச்சோ அதை விட அதிகமாய் தேவன் நீதியும் கிருபையும் பெருகிற்று. அதுதான் சொல்றாரு. மச் மோர் த கிரேஸ் and the righteousness and the life of God overflowing. அதிகமாய் பெருகிற்று. இதையும் கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். they are not both equal, disproportionate. அததான் அவர் அங்க சொல்ல வருகிறார். அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. ஒருவன் பாவம் செய்தானால், முதல்ல இங்க என்ன சொல்லிட்டாரு? அவருடைய மீறுதனால எல்லாரும் பாவத்துக்குள்ள, இவருடைய கீழ்ப்படுதனால எல்லாரும் நீதிக்குள்ள. இங்க அடுத்தது அவங்க இடத்தை சொல்றாரு. தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார். தேவன் அருளும் தீர்ப்பு. அவன் செய்த பாவத்தினால எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார்கள். பாவத்தின் சம்பளமாகிய மரண தீர்ப்பு வந்தது. அததான் அங்க சொல்றாரு 3:19 ரோமர்ல. எல்லாரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானார்கள். யூதரானாலும் கிரேக்கரானாலும் புறஜாதியாரானாலும் அப்படின்னு 3:19 சொல்றாரு. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கனை தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினால் வந்த கிருபை வரமோ எல்லாருடைய பாவங்களையும் நீக்கி நீதி விளங்கத்தக்கதான தீர்ப்பாய் இருந்தது. குற்றமே இல்லை, பாவமே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை என்ற தீர்ப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் 17 சொல்றாரு. ஒருவனுடைய மீறுதலினாலே, ஆதாமுடைய பாவத்தினாலே ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே, கீழ்ப்படுதலினாலே என்ன ஆண்டு கொண்டிருக்கிறது? நீதி. ஆகவே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவின் பரிபூரணம். நல்லா சொல்றாரு பாருங்க. அது ஈவு, அது பரிபூரணம். பாதி நான் செஞ்சுட்டேன், பாதி நீ அதை செஞ்சு முடிச்சுக்க. இல்ல 90% நான் பண்ணிட்டேன், 90% நீ ஒரு 10% உன் கிரியையினால இல்லங்க. பரிபூரண தேவனுடைய நீதியையே அவர் நமக்கு கொடுத்தது. பரிபூரண, நிறைவான, பரிபூரணமான, இழக்க முடியாத, மாற்ற முடியாத தேவன் நீதியையே நமக்கு நித்தியமாக தந்து விட்டார். அதை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அங்க பாவத்தினால மரணம் அடைந்தார்கள். ஆக்கனை தீர்ப்பு வந்தபடியினால் மரணம் ஆண்டு கொண்டது. அப்ப மரணத்துக்கு காரணம் என்னங்க? ஆக்கனை தீர்ப்பு. இப்ப நமக்கு என்ன? ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்ற நீதி நமக்கு வந்தபடியினால ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிறோம். இங்க நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது 2 காரியம். என்ன? ஆர்மியில் உள்ள ஜெனரல் மாதிரி ஆளுகை செய்து ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லாரையும் ஆக்கனை தீர்ப்பு என்ற ஜெனரல் தொடர்ந்து ஆளுகை செய்கிறான். ஆனா கிறிஸ்துவுக்குள் பிறந்த அனைவரையும் ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்ற ஜெனரலால. அப்ப ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்ற ஜெனரல் பாவத்தை ஆளுகை செய்கிறான். பாவம் பக்கத்துல கூட. அந்த ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்பதுதான் பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமை, வியாதியை மேற்கொள்ளும் வல்லமை, பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளும் வல்லமை. குற்ற உணர்வே இல்லை, ஆக்கனை தீர்ப்பே இல்லை. யோவான் 8:11 பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி போ, பாவம் செய்யாதே. No condemnation gives power to overcome sin. Condemnation gives power for Satan to tempt you and make you sin. பிசாசின் கிரியைகள் நம் வாழ்க்கையில அனுமதிக்க வேண்டுமானால்
நாம் குற்ற உணர்வை ஏற்றுக்கொண்டால் அனுமதிக்கிறோம். ஆக்கனை தீர்ப்பே இல்லை என்ற உணர்விலே குற்ற உணர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஆளுகை செய்ய முடியாது. அதற்கு மாறாக நாம் அவனை ஆளுகை செய்கிறோம். இதுதான் வேதம் சொல்லும் சத்தியம், புதிய உடன்படிக்கையின் பாக்கியம். எவளுடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறாரோ அவனுக்கு ஆக்கனை தீர்ப்பே இல்லை. அவன் பாவத்தை ஆளுகை செய்வான், வியாதியை ஆளுகை செய்வான், பிசாசின் கிரியைகளை ஆளுகை செய்வான். அவன் காலின் கீழே அவன் தூசியாக அதை மிதிப்பான். எப்போ? நீதிமான் என்ற வெளிப்பாடு. எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை, நான் செய்யாத காரியங்களால எனக்கு குற்ற உணர்வும் இல்லை, ஆக்கினை தீர்ப்பும் இல்லை என்ற விசுவாசத்தினாலாகிய நீதிமான் பிசாசை ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். அதை விட அதிகம். மரணம் ஆளுகை செய்வதை விட கிருபை ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். அது சொல்லிட்டுதான் 18-19 பதிலாளாக எப்படி சாத்தியம் என்பதை சொல்லிவிட்டு 20 என்ன சொல்றார் பாருங்க. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நான் 7ஆம் அதிகாரத்தில் நான் ரோமர்ல காண்பித்தேன் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 15:53 காமிச்சேன். இங்க 20 என்ன சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணம் வந்தனாலதான் பாவம் அதிகமாயிற்று என்று சொல்லுகிறார். அதனாலதான் கிரியைக்கு போகாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க கலாச்சார சொல்லிட்டா நீங்க போயிட்டீங்கன்னா சாபம் ஆயிடுங்கடா, சாபத்துக்குள்ள போவாதீங்க, ஆசீர்வாதத்தை வாழுதுன்னா கிருபையின் பிரமாணத்தின் கீழே விசுவாசத்துல வாழுங்கன்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. மீறுதல் பெருகும்படி நியாய பிரமாணம் வந்து, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் அதை விட அதிகமாக கிருபை. அதுதான் சொல்றாரு, அதை விட மிக 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 அதிகமானது. பாவத்தின் வல்லமையை விட கிருபையின் வல்லமை பல மடங்கு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் கிருபையின் வல்லமை பெரிது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பாவம் தேவனுடைய கிருபையை தடை செய்யும் என்று நினைக்கிறாங்க. பாவம் ஒரு நாளும் தேவ கிருபையை தடை, அதுதான் சொல்றாரு இங்க. ஒரு நாளும் தேவ கிருபையை தடை செய்ய முடியாது. ஏன்? பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். ஆனா ஒண்ணு தடை செய்யும். என்னது? பாவ உணர்வு, குற்ற உணர்வு, ஆக்கனை தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுதல் கிருபையை தடை செய்யும். பாவம் தடை செய்யாது. இத நல்ல இருதயத்தின் ஆழத்துல போடுங்க. மிக முக்கியமான சத்தியம். இந்த மூணு அதை ஏற்றுக்கொள்ளாது, சுத்த பைத்தியம் சொல்லும். ஆனா வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகி அதை முழுகி போட்டது. அதனாலதான் அங்க யாக்கோபு சொல்ற 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருந்து விபச்சாரக்காரன்றார் உலக சிநேகம். அப்ப சொல்லிட்டுதான் சொல்றாரு, நம்ம வாசமாய் இருக்கிற கிருபையின் ஆவியானவர் நம்ம வைராக்கிய வாஞ்சியாய் இருந்து அதிக கிருபையை அளிக்கிறார். எதற்கு? அந்த விபசாரமான உலக சிநேகத்தை மேற்கொள்வதற்கு. அப்படிதானே? சோதிக்கப்படும் போது சோதனையை மேற்கொள்ளுகிற கிருபையை நமக்கு தருகிறார். பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அததான் அங்க வேதவசனம் சொல்லுகிறது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இருதாசனம். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய், டிஸ்ப்ரொபோர்ஷனேட், அளவே இல்லை, எல்லையே இல்லாத அளவுக்கு கிருபை பெருகிடுச்சு. கிருபையின் வல்லமைக்கு முன்பாக பாவத்தின் வல்லமை. இன்னைக்கு என்ன பண்றாங்க சபையில? பாவத்தின் வல்லமை அப்படியே பெருசுபடுத்துறாங்க. கிருபையின் வல்லமையை பெருசுபடுத்த கத்துக்கீங்க. எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், பிசாசின் கிரியா இருந்தாலும் கிருபை இதை மேற்கொள்ளும். அதனாலதான் ஆண்டவர் பவுல்கிட்ட சொல்லும் போது, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபைய எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் உனக்கு போற இடத்துல எல்லாம் கல்லால் அடிக்கிறான். அவருக்கு இருந்த முள் அதுதான். அப்படிதானே? எங்க போனாலும் பெர்சிக்யூஷன். ஏன்? இந்த கிருபையை போதிக்கிறார். எப்படி பழைய உடன்படிக்கையில் ஆகாரின் மகன் இஸ்மவேல் ஐசக்க துன்பப்படுத்தினானோ அதே மாதிரி பண்றான். அதனாலதான் ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரோ அதை இன்னைக்கும் சொல்றாரு. அடிமையானவளையும் அவன் மகனையும் வெளியே துரத்து. அத கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போக விரும்புறீங்களே, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
அப்படி சொல்லிட்டு ஆலிகரிக்கெல்லாம் இதை சொல்லிட்டு வருவார். ஆகாரியும் சாராலும், ஆகார் நியாய பிரமாணமும் சாரால் கிருபை பிரமாணமும் அது சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது, இது புதிய எருசலேம்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டு அங்க வந்து துன்பப்படுத்தின இன்னைக்கும் துன்பப்படுத்துவாங்க. ஆனா நீ என்ன பண்ணு, நியாய பிரமாணத்தையும் நியாய பிரமாணத்தை சார்ந்த அதன் பிள்ளைகளையும் துரத்து அப்படின்னே முடிக்கிறார் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை. நீங்க நோட் பண்றதை எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் கிருபையை தடுக்க முடியாது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகி அதை மேற்கொள்ள நமக்கு உதவும். ஆனா கிருபையை ஒன்று தடை செய்ய முடியும். எது அது? நம்முடைய கிரியையினாலே முயற்சித்து குற்ற உணர்வோடு இருந்தோமானால் கிருபையை தடை செய்ய முடியும். கலாத்தியருக்கு வாங்க, அது கலாத்தியர் அவர் இந்த 4 அதிகாரத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறாருல்ல. நான் நேரம் இல்லாதனால அதை நான் வாசிக்கல. நீங்க தயவுசெய்து அதை நோட் பண்ணி எடுத்து இன்றைய இரவே நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு தூங்க சொல்றேன் உங்களுக்கு. இப்ப 4ஆம் அதிகாரத்துல அதை சொல்லி முடிக்கிறாரு. 5ஆம் அதிகாரம் வரும்பொழுது என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்க. கிறிஸ்து உங்களுக்கு உண்டு பண்ணின சுயாதீனத்திலே நிலைத்திருங்கள். அடிமைத்தனம் அப்படின்னா என்ன? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போயிட்டீங்கன்னா, கிரியைக்கு கீழே போயிட்டீங்கன்னா அடிமைத்தனம் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு, இது நீங்க கிரியையை சார்ந்திருந்தா கிறிஸ்துவுடைய பரிகார மரணம் ஒன்றுக்கும் பிரயோஜனமாயிராது. அததான் நான் விருதாவாக்க மாட்டேன்னு கலாத்தியர் 2:21 பவுலடியிலார் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1:17 அதை சொல்லுவதை நாம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மரணம், சிலுவை மரணம் வீணாகாதபடிக்கு அப்படின்னு அங்க அவர் சொல்றாரு. அப்புறம் தான் 18 சிலுவை பற்றிய உபதேசம் சொல்றாரு. அதை மட்டும்தான் தெரிந்து கொள்ளுவேன். அதன் மூலமாய் பைத்தியமாய் தோன்றும் பிரசங்கத்தினாலே பலவீனரை பலவானாக்குகிறது, பாவியை நீதிமானாக்குகிறது, தேவனுக்கு பிரியமாயிற்று நாங்க 24ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்துல சொல்வதை பார்க்கிறோம். இங்க வாங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து நீங்க கிரியையினால கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விருத்தல் சேதனம் செய்கிற அத ஒரு கிரியை மட்டும் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளி இருக்கிறான் என்று அவனுக்கு நான் சாட்சியா சொல்றேன்னு சொல்லிட்டு, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானல அப்படின்னா என்ன? உங்க கிரியையினாலே நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். ஏன்? கிரியையினால நீதிமான் என்ற மனசாட்சி வராது, குற்றமுள்ள ஆக்கனை தீர்ப்புக்கான மனசாட்சி வரும். கிருபை அங்க வேலை செய்யாது. அதான் சொல்றாரு, பாவம் கிருபை உங்களுக்கு அளிக்கப்படுவதை தடை செய்ய முடியாது. பாவம் கிருபையை தடை செய்ய முடியாது. ஆனால் பாவ உணர்வு, குற்ற உணர்வு, ஆக்கனை தீர்ப்பு கிரியைக்குள்ள போகும்போது வருது, அது உங்களுக்கு கிருபையை தடை செய்ய முடியும். அது சொல்லிட்டுதான் சொல்றாரு, கிருபையை விட்டு பிரிந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இருந்து விழுந்தீர்கள். பாவம் செய்கிற நாள் அல்லங்க. நல்லா கொஞ்சம் ஆழமா படிச்சு பாருங்க. பாவம் செய்கிறதுனால அல்ல, கிரியைக்கு போய் குற்ற உணர்வை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால கிருபையை விட்டு விழுந்தீர்கள். ஆனா சபையில இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுவான்? பாவம் செஞ்சினா உனக்கு கிருபை இல்லாம போயிடும். திரும்பவும் நான் சொல்றேன், பாவம் கிருபையை தடை செய்ய முடியாது. ஏன்? இது மகா பெரியது கிருபை, அதை மேற்கொள்ளும் வல்லமை உடையது. அததான் சொல்றாரு இங்க 5:20. அங்க இவரும் யாக்கோபு 4:5-6 அதுதான் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் பேதுருகிட்டையும் சாரி பேதுரு பவுலடிகளார்கிட்டையும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதைத்தான் சொல்றாரு. கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் கிருபை பூரணமாய் விளங்கணும். ஏன்? எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும், பலவீனமாய் இருந்தாலும், வியாதியா இருந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை உதவும். ஆனா கிரியை பிரமாணத்துக்கு கீழே போய் உங்க கிரியையினால முயற்சி செய்து குற்ற உணர்வோடு இருப்பீர்களானால் அங்க கிருபை வேலை செய்யாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாவம் கிருபையை தடை செய்யாது. பாவ குற்ற உணர்வு, ஆக்கனை தீர்ப்பு கிருபையை தடை செய்யும். அதை நல்லா நம்ம இருதயத்தில் ஆழமா வைத்துக் கொள்ளுங்க. பாவம் அல்ல, எது? குற்ற உணர்வு தான்.
ஆக்கனை தீர்ப்பை ஏற்றுக்கொள். பிசாசு அதனாலதான் இரவும் பகலும் நம் மேல குற்றம் சுமத்த யாரை விழுங்கலாமோ என்று வகை. ஏன்? யாருக்கு சத்தியம் தெரியாது, விசுவாசத்தினால் ஆகிய சத்தியம் சுவிசேஷம் தெரியாதவர்களை, கலப்பட சுவிசேஷத்தை கேட்பவர்களை கவிழ்த்து போட வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனாலதான் பவுலடிகளார் சொல்றார் கலாத்தியர் 2:4, நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்க்க பக்க வழியாய் வந்த திருடர்கள் யாரு? நியாயப்பிரமாணத்தை சொல்றார். ஐயோ, அங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல அவர் எவ்வளவு வைராக்கியத்தோடு ஆவியானவர், பவுல் இல்ல, ஆவியானவர் பவுல் மூலமா, ஏன் வேத எழுத்துக்கள் எல்லாம் தேவ மனிதர்கள் ஆவியானவரால் ஏவப்பட்டு காட் பிரீத் அது எழுத சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். பக்க வழியாய் அந்த கள்ள சகோதரர்கள் மூலமாக ரொம்ப ஆணித்தரமா அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். உங்களை மயக்கினவன் யார்? உங்களை கலக்கினவன் யார்? உங்களை திசை திருப்பினவன் யார்? உங்களை வழி தப்பி போக பண்ணினவன் யார்? கொஞ்சம் புளித்தமா அப்படின்னு சொல்லி அங்க 5ஆம் அதிகாரத்துல அவ்வளவு ஒரு வெறுப்போடு அவ்வளவு தைரியமாக அவர் சொல்லுவதை, ஆவியானவர் மூலம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க என்ன சொல்றாரு, பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகம், மச் மோர். அததான் 20ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். அதை சொல்லிட்டு 21 என்ன சொல்றாரு பாருங்க, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே, இது மச்மோர் தான், நீதிக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இத கொஞ்சம் இருதயத்துல இருத்தி வைங்க. இது கிருபையின் வரம், இலவசம். இது நம்ம இப்ப ஆண்டுகிறோம். அதனாலதான் அங்க 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் கீழ் நாம் ஆளுகை செய்யப்படல. அந்த பிரமாணத்தில் இருந்து ஆவியின் நீதியினால் வந்த ஜீவனின் பிரமாணம் நம்மில் இப்பொழுது கிரியை செய்கிறது. அந்த பழைய பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அது எப்படி எனில் 8:3 சொல்லி 8:4 நீதி நம்மிலே பூரணமாய் நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார். 8:1 இதுதான் விசுவாசத்தினால் வருகிற நீதியின் பலாபலன்களில் பிரதானமான பலாபலன் என்ன? ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ஆக்கினை தீர்ப்பே இல்லவே 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 இல்லை. ஏன்? நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, நீ பாவம் செய்யாம வாழ்ந்த ஆக்கினை தீர்ப்பா, ஒரு பையன் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அப்ப ஒருத்தருக்குமே ஆக்கினை தீர்ப்புல எல்லாருமே அழிஞ்சு போறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நீதி என கொடுக்கப்பட்டபடியால் குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ இல்லை. அந்த விசுவாசத்துல வாழ்றவன் தான் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவன், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிறவன், எல்லா ஜபங்களுக்கும் பதிலை பெறுகிறவன். அவன்தான் விசுவாசத்தினாலே சந்தேகமே இல்லாமல் மலையை பார்த்து பேசுபவன். இந்த தேவன் நீதியின் உறுதி இல்லைன்னா மலையை பார்த்து பேசுகிற சந்தேகம் இல்லாத விசுவாசம் வராது, பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயம் வராது. ஏன்? நம்முடைய இருதயமே நம்மை குற்றம் என்று தீர்க்கும். 1 யோவான் 3:21, 22 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. ஆகவேதான் நான் சொல்றேன், இதிலே நாம் என்ன பண்ணணும்? we have to get established. அங்க ஏசாயா 54 சொல்றாருல்ல, 14 வசனம் வரும்பொழுது அங்க சொல்றாரு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், தீமைக்கும் தீங்குக்கும் தூரமாவாய், பயம் உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை நெருங்குவது கூட இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ குற்ற உணர்வு இருந்தாதான் பயம் அணுகும், கலக்கம் வரும். நான் அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புறேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்னைக்கு கூட வாசித்தேன்னு நினைக்கிறேன். 54ஆம் அதிகாரம் பாருங்க, 14ஆம் வசனம், நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், விசுவாசத்தினால் வருகிற நீதினால். ஏன்னா 53 அதிகாரத்துல சொல்லிடுறாரு என்ன தீர்க்க தரிசனமா என்ன நடக்கும்னு. அங்க 11ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் 53:11 பலனை கண்டு திருப்தி ஆவார், தம் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிகிற அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அநேகரை எல்லாரையும் நீதிமானாக்குவார். காரணம், அவருடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து கொள்வார். அதைத்தான் இங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு,
அந்த நீதியினால் அதனுடைய விளைவு தான் 54. தீர்க்க தரிசனமா அது நிறைவேறும் போது இது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாக வைக்காது. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று முடிக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இலவசமாய் கொடுக்கப்பட்ட நீதியை நாம் விசுவாசித்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் அடித்தளம், ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் டாக்டரின்ல அப்போஸ்தலர் உபதேசத்துல நாம் தரித்திருந்தோமானால், ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அப்படிதான், அனுதினமும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள். அதுதான் அவருடைய சீக்ரெட் ஆஃப் விக்டரி. நாளடைவில் பிசாசு கலப்படம் கொண்டாந்து, ஏன் பவுலடியில இருக்கும்போதே கொண்டாந்துட்டான். கலாத்தியர் நிருபத்துல பாக்குறோம். இன்னைக்கு இது ராம்பண்டா இருக்கு. நடுவுல மார்ட்டின் லூத்தர் பீரியட்ல அதை கொண்டாந்தாரு. திரும்பவும் பழையபடி எல்லாம் என்ன போயிட்டாங்க கிரியை. மனிதன் பை நேச்சர் ஐம்புலன் உணர்வினால் நடத்தப்படுகிறவன். ஆகவே அவன் காண்கிறதெல்லாம் கிரியை தான். அதனால குற்ற உணர்வை பை நேச்சர் he will accept sin consciousness because he is led by the five senses. Only the man who has the revelation knowledge and live by faith alone accept it. ஆனா மனித விசுவாசம் ஐம்புலன் அறிவை சார்ந்து இருக்கிறபடினால் அவன் பாவி என்று குற்ற உணர்வை எல்லா மனிதன். அப்போ இதற்கு தேவையெல்லாம் ஆவியானவர் தான். ஆவியானவர் சாட்சி கொடுக்கல, வெளிச்சம் தரல, இந்த வெளிப்பாடு ஏன் நம்ம ஐம்புலன் அறிவினால் நடந்த by habit and practice we are led by five senses. The five senses will say நீ தப்பு பண்ண, நீ உனக்கு ஆக்கனை தீர்ப்பு, உனக்கு பாவம் இருக்குன்னு சொல்லும். ஆனா ஆவியினால் நடத்தப்படுகிறவன் ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு வேத வசனத்தை சார்ந்து. இந்த நான் சொன்ன வசனத்துல வெளிப்பாடு தரும் பொழுது அவன் பாவம் செய்யும் பொழுதும் இல்லாதவளை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்னை நீதிமான் என்று அழைக்கிறார். அங்க பேதுருகிட்ட சொல்றாரு, கொர்நேலி வீட்டுக்கு போகும் பொழுது 10ஆம் அதிகாரத்துல, தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று சொல்லாதே. What God has cleansed, don't call it unclean. ஆனா அங்க அப்படி போடல. What God has made clean, you don't call it common. அதுதான் பரிசுத்தத்துக்கும் அதுதான். பரிசுத்தம் என்றால் அன்காமன், ஹாகியோஸ். தேவன் ஹாகியோஸ் ஆக்கினதை அன்காமன், அதாவது உலகமெல்லாம் பாவம் செய்யலாம், உலகத்துக்கெல்லாம் வியாதி வரலாம், இட்ஸ் ஆல் காமன். ஆனா நான் அப்படி இல்லை. ஐ எம் அன்காமன், வித்தியாசமானவன். அதுதான் பரிசுத்தவான்னா ஐ எம் டோட்டலி a different person. ஐ எம் an uncommon. அந்த மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, தேவன் பரிசுத்தமாக்கினதை தமிழ்ல அழகா போட்டிருக்க, அசுத்தம் என்று சொல்லாத. அங்கதான் காமன் அன்காமன்லாம் வருது. அப்ப பாருங்க, டோன்ட் கால் இட் காமன். தேவனுடைய ரத்தத்தை காமன் என்று சொன்னா உனக்கு எவ்வளவு, அதாவது அந்த ரத்தம் தான் நம்ம பரிசுத்தமாக்கினது. சில பேர் எலிமிட்டானுங்க, அந்த ரத்தத்துல ஒண்ணும் இல்லை, எல்லா மாதிரி அது ஒரு ஃப்ளூயிட் தான்ட்டானுங்க. நான் என்ன வார்த்தை சொல்லனே தெரியல. அப்போ அவங்க பெரிய பைபிள்லாம் போட்டிருக்காங்க, நிறைய ஜனங்க அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்கின ரத்தம், நம்மை நீதிமானாக்கின ரத்தம். நம்மை நீதிமானாக்க பரிகாரமாக செலுத்தப்பட்ட ரத்தம், கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக. அதையே காமன் ஆக்கிட்டாங்க. இட் இஸ் நாட் காமன் பிரதர், இட்ஸ் ஹோலி பிளட். இட்ஸ் a holy blood. The communion which we partake is the holy blood, uncommon, not a common one. நம்ம ஏதோ ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறனால காமன், இட்ஸ் அன்காமன். என்னை நீதிமானாக்கின ரத்தம், என்னை பரிசுத்தமாக்கின ரத்தம், என்னை பிசாசின் மேல் ஆளுகை செய்கிறவனாக்கின ரத்தம். ஒரு 2 நிமிஷம் பொறுமையா பேசுறது அப்புறம் வச்சுக்கலாம் பிளீஸ். இந்த ரத்தத்தின் மகிமையை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா குற்றமற்ற மனசாட்சியில வாழ்வீங்க.
அதனாலதான் 9:14 நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் நாளே உங்களுக்கு சொன்னேன். எபிரேயர் 9:14. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றம் மனசற்ற மனசாட்சியை நமக்கு தருவது அதிக நிச்சயம் என்று அங்கு சொல்லுகிறார். அந்த ரத்தத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தை மாத்திரம் நமக்கு நீக்கல, பாவத்திற்கு தண்டனையாக அது செலுத்தப்பட்டது மாத்திரமல்ல, குற்றமே இல்லை என்ற மனசாட்சியை தந்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனாலதான் வெளிப்படுத்தினல் 12:11 சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், அந்த சாட்சி, மனசாட்சி, பாவமே, அதனால் அவனை ஜெயித்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஜெயிப்பதன் ரகசியம் குற்றமே இல்லை என்ற மனசாட்சி. பிசாசை ஆளுகை செய்வதன் ரகசியம் குற்றமே இல்லை என்ற இலவசமாய் கொடுக்கப்பட்ட நீதியின் மனசாட்சி. தேவனோடு எப்பொழுதும் உறவு கொள்ளுகிறது இந்த குற்றமே இல்லை என்ற இலவசமாய் விசுவாசத்தில் பெற்ற தேவன் நீதி. இதை புரிந்து கொண்டவன் பாக்கியவான். அப்படிதானே? புரிந்து கொண்டவன் உயர்ந்திடுவான், அவன் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்திடுவான். அதுதான் வேதம் சொல்லுது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இது நீதிமானாக்குவது எப்படி சாத்தியம் என்பதை எங்களுக்கு விவரித்து காண்பித்து, இது ஒரு புதிய சத்தியம் அல்ல, பழைய ஏற்பாடு ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் இவைகளை தான் சொல்லுகிறது என்பதை எங்களுக்கு பவுலடிகளார் நிருபங்கள் மூலமாக விவரித்து காண்பித்தீர். இது எங்களுக்கு பரலோகம் வரை உதவி செய்யும் என்பதையும் உறுதிப்படுத்தினீர். இந்த நீதியை நாங்கள் இழக்கவே முடியாது, நாங்கள் ரட்சிப்பை இழக்கவே முடியாது, நித்தியமாக நாங்கள் உம்மால் மீட்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தையும் இந்த நீதி எங்களுக்கு தருகிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவளை காண்கிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். Thank you, Pastor.